ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நேற்று நம்ம ஒரு ஒன் ஷாட் போட்டல, ஸோ அதோட கண்டினியூட்டி இல்லை, இது வேறு ஒரு ஒன் ஷாட் தனியாக, ஓகேங்களா? ஸோ நேற்று போட்டதோட பேலன்ஸ் பார்ட் வந்து நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு டியாரா குட்டிக்கு வந்து பர்த்டே. டியாரா குட்டி ஹாப்பி பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே, அதனால் அவங்க வந்துட்டு ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் கேட்டாங்க. ஸோ நான் நேற்று போட்டதோட கண்டினியூட்டி போட்டேன் அப்படின்னா அது அவங்களுக்காக டெடிகேட் பண்ணுற மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதனால் அவங்களுக்காக தனியாக ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு அதோட கண்டினியூட்டி, அதுக்கு பேர் என்ன, அதோட ஃபைனல் பார்ட் போடுறோம், ஓகேங்களா? ஸோ ஹாப்பி பர்த்டே டியாரா குட்டி, ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே. ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் நேற்று வந்துட்டு என்னோட ரித்தி குட்டிக்கு பர்த்டே. ஸோ என்னோட ரித்திமா, நான் நேற்று உங்களுக்கு விஷ் பண்ணேன், பட் இருந்தாலும் நான் வீடியோவில் விஷ் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் தான் வந்துட்டு முந்தா நாளே உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் மன்னிச்சிக்கோங்க. நீங்கள் எப்போ பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் எப்பயாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே என் செல்லக்குட்டி பாபி டால் ஹாப்பி பர்த்டே. ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேங்க டியர், ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா சதுர்ச்சா ஜெயரேத்ரா. டியர், நீங்கள் வந்துட்டு கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ கோல்டு ப்ரொஃபஸர் வந்துட்டு ஃபாலோ இன் லவ் வித் அவங்க வந்துட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கணும், அவங்க வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்கணும், இந்த மாதிரி கேட்டிருந்தீங்களா? ஸோ நீங்கள் கேட்ட டைட்டில் வந்துட்டு நான் இந்த ஸ்டோரிக்கு போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேட்டதுக்கு இந்த ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா கோல்டு ப்ரொஃபஸர் ஃபாலோ இன் லவ் வித் காலேஜ் பியூட்டி, ஓகேங்களா? இந்த டைட்டிலை சஜஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா சதுர்ச்சா ஜெயரத்னா, அந்த டியர் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே டியர், நான் வந்துட்டு ஸ்டோரி போட்டிருக்கேன், அதாவது நீங்கள் கேட்ட டைட்டிலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே டியர், இன்றைக்கி தான் உங்களுக்கு காலேஜோட ஃபஸ்ட் டே, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு காலேஜுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க. செம்மையாக ப்ரிட்டியாக அப்படியே அழகாக க்யூட்டாக ஒரு வந்துட்டு நல்ல லாங்காக ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் க்யூட்டாக ரொம்பவே க்ராப் டாப்பும் கிடையாது, ரொம்ப டீப் டாப்பும் கிடையாது, ஓகேவா? ஸோ கரெக்டாக அந்த ஸ்கர்ட்டுக்கிட்ட வர வரைக்கும் ஒரு டாப் போட்டிருக்கீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பர்பிள் கலர் தான் இருக்குது, ரெண்டுமே பர்பிள் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு செயின், அதுக்கப்புறமா அழகாக ஒரு ஸ்டெட்டு போட்டிருக்கீங்க. ரொம்பவே கிராண்டால போல் லைட்டாக போட்டிருக்கீங்க. ஸோ சிம்பிள் மேக்கப் தான் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் உங்களோட அம்மா உங்களுக்கு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு அம்மா லஞ்ச் ரெடியா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படின்னா நீங்கள் ரொம்பவே சைலண்ட்டான பொண்ணு, ஓகேவா? ரொம்பவே க்யூட்டாக அழகாக சைலண்ட்டாக அந்த மாதிரி டைப் தான். நீங்கள் டக்குன்னு வந்துட்டு கோவப்பட மாட்டீங்க, யார்கிட்டையும் ஹர்ட் ஆகிற மாதிரி பேச மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களோடது. ஆக மொத்தம் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் பொண்ணு, ஓகேவா? இந்த பக்கம் உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு அம்மா லஞ்ச் ரெடியா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க வந்துட்டு அச்சோ இருமா சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துறேன்ட்டு அவங்க ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பாங்க, அதை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அவங்க லஞ்ச் பேக் பண்ணும்போது நீங்கள் உங்களோட பாட்டிமா கிட்டே போகிறீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் பாட்டிமா ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால் போயிட்டு பாட்டிமா, நான் காலேஜுக்கு போகிறேன், ஃபஸ்ட்டு டே போகிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன தான் வந்துட்டு மாடர்ன் கேர்ள், அதாவது அந்த மாதிரி மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் இன்னும் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்துட்டு அச்சோ யார் ராசாத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணி கையிலேருந்து காசெல்லாம் கொடுத்து விடுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இந்த கையில் காசு வச்சுக்கோ, காலேஜுக்கு போகிற, அது என்ன ஸ்கூலாக இது, காலேஜுக்கு போகிறல்ல, ஸோ கையில் காசு எப்பவுமே வச்சுக்கோ. அங்கே வந்துட்டு ஏதோ கேன்டீனாமாவே, கேன்டீனு அங்கே வந்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்களா, ஏதோ சாப்பாடு கொடுப்பாங்களாமாவே, அதெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிடு. என்ன இந்த ஸ்கூலில் வந்துட்டு காசு மிச்சம் பண்ணி கொண்டு வருவே, அதே மாதிரி கொண்டு வராத, நல்லா சாப்பிடணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும், இந்த ஒரு 4 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் அவனுக்கு அதை பிடிச்சி கட்டி வச்சுருவாங்க, அதனால உன்னோட லைஃப் வந்துட்டு இந்த 4 வருஷம் தான் கடைசி அப்படின்னு நினச்சிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, பாட்டிமா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க. அவங்க கிடக்குறான் பைத்தியக்காரன், நீ ஹாப்பியாக இருடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்புகிறாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களோட டேடி வந்துட்டு செம்மையாக ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு ரொம்பவே சிடுமூஞ்சி. இந்த பக்கம் நீங்கள் பாட்டிமாட்டெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளில வரீங்க. இங்கே கரெக்டாக உங்களோட ஃப்ரெண்டு சாரா வயன் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்டு வரா. அப்படியே அவள் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறா. அப்போ பாபா, என் ஃப்ரெண்டை டெய்லி யூனிஃபார்மில் பார்த்து என் கண்ணெல்லாம் இதாகி போயிடுச்சு, ஆனால் இன்றைக்கி பாரு அச்சோ அழகாக இருக்குடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஓடி வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. உடனே மேலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. உங்களோட அப்பா தான். ஸோ உடனே அவளும் உங்களை விட்டு தள்ளி நின்றுக்கிட்டா, நீங்களும் அந்த பக்கம் அமைதியாக நின்ட்டீங்க. உங்கள் அம்மாவும் அமைதியாக ஒரு உடம்பு போய் நின்ட்டாங்க. உங்கள் அப்பா பாட்டுக்கு வராரு. என்ன காலேஜ் கிளம்பியாச்சா அப்படின்னு கேட்குறாரு. கிளம்பிட்டேங்கப்பா, கிளம்ப போகிறேன் அவ்வளோதான், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் இன்னும் சாப்பிடல, இவ்வளோ லேட் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பாசம் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கோல்டாக தான் இருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு அது வந்துங்கப்பா சாப்பிட நான் லேட் பண்ணலை, கொஞ்சம் காலேஜுக்கு டைம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னவோ சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக கிளம்பு, என்னால் கொண்டு போய் விட முடியாது அப்படின்ட்டு போகிறாரு. நீங்கள் சரிங்கப்பா, நான் சாரா கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும், வந்துட்டாளா, சரி ஓகே பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவை பார்த்துட்டு, இங்கே பாரு, ஸ்கூலில் வாழ்த்தனம் பண்ண மாதிரி காலேஜில் போய்ட்டு வாழ்த்தனம் பண்ணக்கூடாது, சரியா? சமத்தா படிச்சுட்டு நல்லபடியாக வரணும் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்பவே சேட்டை பண்ணுவா, அதனால தான் அவளுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவள் வந்துட்டு அங்கிள், நான் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக படிச்சுட்டு வரேன், உங்கள் பேரை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லவும், என் பேரை நீ காப்பாற்ற வேணாம், உங்கள் அம்மா அப்பா பேரை காப்பாற்று அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள், நீங்கள் தான் எனக்கு இது மாதிரி எப்போவுமே அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க, என் அம்மா அப்பா எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க, தனி தெளிச்சு விட்டாங்க. ஸோ நான் உங்களோட பேரை காப்பாற்றுவேன். ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு பெரிய கலெக்டரோ இல்லை ஏதாவது ஒன்று பெருசாக ஆனவங்களேன், அந்த ஸ்டேஜில் நான் உங்களோட பேர் தான் சொல்லுவேன், என் அங்கிள் தான் எனக்கு வந்துட்டு இது மாதிரி அறிவுரை சொன்னார் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஓ அப்படியா, சரி ஓகே நல்லா இருங்க அப்படின்ட்டு அவர் போகிறாரு.
ஸோ இந்த பக்கம் நீங்கள் சாரா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அவள் உங்கள் வீட்டிலே தான் எப்பவுமே சாப்பிடுவா. அதுவும் பக்கத்து வீடா, ஸோ சொல்லவே வேணாம், எந்நேரம் இங்கே தான் ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படி வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு லஞ்ச் பேக் கொடுக்குறாங்க. அவளுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. என்ன மம்மி எனக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, அதுவா இன்னைக்கு பிரியாணி பண்ணிக்கிறேன், ஸோ 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2 பேரும் டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு பேக்கில் போட்டுட்டு சரி ஓகே போயிட்டு வரமான்னு சொல்கிறீங்க. ஸோ சாராவும் உங்களோட அம்மாவை அம்மான்னு தான் கூப்பிடுவா. அப்பா மட்டும் சும்மா அங்கிள் பா அப்பாவா, ஸோ அவள் வாய்க்கு என்ன வருதோ அந்த டைமில் அப்படி கூப்பிடுவா. ஆனால் உங்களோட அம்மாவை எப்பவுமே மோஸ்ட்லி அம்மா தான் கூப்பிடுவா, பாட்டி பாட்டி தான் கூப்பிடுவா. அப்படி தான் வந்துட்டு அவள் அந்த மாதிரி தான். ஸோ இப்படியே வந்துட்டு 2 பேரும் வெளியே போகிறீங்க. ஸோ பார்த்து போங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நீங்கள் ஸ்கூட்டியில் போகலாம் அப்படின்னு தான் சாரா பிளான் பண்ணியிருப்பா. ஸ்கூட்டி எடுத்து வந்திருக்கா. ஏய் லைசன்ஸே இல்லடி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா ஆமாம் லைசன்ஸ் இல்லை, அதனால என்ன நம்ம குறுக்கு தட்டில் வந்து போயிடலாமா அப்படின்னு கேட்குறா. ஏய் காலேஜுக்கு அந்த ஹைவே இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் தாண்டி போகணும். அங்கெல்லாம் வந்துட்டு ஒரு வேலை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னா ஃபஸ்ட் டேவே அசிங்கமாக போயிடும் காலேஜுக்குள்ளே போகலன்னா. அதனால இன்றைக்கி பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா 2 பேத்துக்கு இன்னும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ 17 இயர்ஸ் தான் ஆயிருக்கும். ஸ்கூல் முடிக்கிறப்போ அந்த ஏஜ் தானே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ 17 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால் லைசன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் அலௌட் இல்லை, அதாவது லைசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அப்படியே வந்துட்டு சரி ஓகேன்னு பஸ்லேயே போகிறீங்க. சாரா ஏதோ பிளான் பண்ணி வந்திருப்பா. ஸோ பைக்கில் போயிட்டு அப்படியே வந்துட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரும்போது அப்படியே அங்கங்கே ஊர் சுற்றிட்டு வரலாம் என்னென்னமோ கனவு கண்டு வந்திருப்பா. ஆனால் வந்துட்டு அவள் லைசன்ஸை மறந்துட்டா. இப்படியே வந்துட்டு 2 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ பஸ்ஸில் போனதுக்கப்புறமா காலேஜ் வருது. ஸோ என்ட்ரன்ஸ் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது. அட்மிஷன் போடுறப்ப 2 பேர் வந்திருப்பீங்க. அப்போ பார்த்தது அதுக்கப்புறம் அந்த லீவ் டேஸ்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஸ்டார்டிங். ஸோ இப்போ தான் பார்க்குறீங்க. எப்பா சாமி எவ்வளோ பெரிய காலேஜ், எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குதுடி அப்படின்னு சொல்லி சாரா சொல்ல, எனக்கும் தாண்டி ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே குழந்தை மாதிரி தான் பேசுவீங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறீங்க. முன்னாடி போக போக லைட்டாக வந்துட்டு பயம் ஆக ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா எல்லா பக்கமும் ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்கோ. ஸோ எல்லோரும் ரேகிங் பண்ணுவாங்களோ ஃபஸ்ட் டே அந்த மாதிரி ப்ரெஷர்ஸ் எல்லாம் பிடிச்சி, அதனால உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. அச்சோ சாரா என்னது இங்கே பாரு ரேகிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பயந்துட்டே பேசுகிறீங்க. அவ வந்துட்டு ஐயோ இந்த குழந்தையெல்லாம் யார்டா இங்கே கூட்டிகிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இதெல்லாம் சகஜம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு பார்த்துக்கலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நீங்கள் நான் வீட்டுக்கே போட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடிச்சுனா பாரு என்ன ரேகிங்னா என்ன டெய்லி பண்ணுவாங்களா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தான், ஸோ இன்னைக்கு மட்டும் உன்னை வந்துட்டு நீ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சாஃப்டாக டீல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கேயே நிற்கிறீங்க. ஸோ அவள் தான் கை பிடிச்சி வேண்டாம் வெறுப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறா. அது வழுக்க டைமாக தான் எடுத்துகிட்டு போகிறா. நீங்கள் வந்துட்டு பயப்படுறீங்க. சாரா விடு சாரா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ உண்மையில் வயன் வா போயிடலாம், வேணா ஒன்று பண்ணலாம், யார் கணக்கு படாமல் ஒன்று கூட்டிகிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா அவள் அப்படியே எல்லாம் மறைச்சு கூட்டு போகிற மாதிரி கூட்டு போகிறா. எப்படிங்க அப்படி மறைச்சா மட்டும் தெரியாமல் இருக்கும், ஸோ எப்படி தெரியும்ல. அவளும் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறா. அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு பர்சன் வந்துட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டக்குன்னு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது வந்துட்டு ஜிமின் தான். அப்படியே உங்களுக்கு செம பயமாக இருக்குது, எங்கே ரேகிங் பண்ணிடுவாரோ என்னமுட்டு அப்படியே பயந்து நிற்கிறீங்க. இந்த பக்கம் சாரா வந்துட்டு அது வந்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ எங்கே போயிருக்கிறீங்க, அது ஏன் இந்த மாதிரி மறைஞ்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் டக்குன்னு வந்து இந்த மாதிரி பேசவும் கொஞ்சம் கோல்டாக வேறு பேசுகிறாரா. ஸோ நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க அப்படின்னா சீனியர் அப்படின்னு நினச்சிட்டிங்க. ஸோ ரேகிங் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு, சீனியர் ப்ளீஸ் என்னை மட்டும் ரேகிங் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்துட்டு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பேச பார்த்தா அவருக்கு சிரிப்பாகவே வந்துடுச்சு. இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு தானே கேட்டேன், அதாவது ஏன் இந்த மாதிரி பயந்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு சீனியர் எனக்கு பயமாக இருக்குது சீனியர், என்கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன பேசினேன், ஏன் இப்படி வரீங்கன்னு தானே கேட்டேன் அப்படிங்கிறாரு. சீனியர் ப்ளீஸ் சீனியர், அது வந்துட்டு நான் கிளாஸ்க்கு போகணும், இந்த கிளாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே கேட்குறீங்க. ஸோ அவர் பார்க்குறாரு. ஸோ அவரோட டிபார்ட்மெண்ட் தான். இதுவா சரி வா நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சீனியர் வா நானே போய்க்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் எடு, அதுக்கப்புறம் மேலே செகண்ட் ரூம் செகண்ட் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தா மேலே செகண்ட் கிளாஸ். தேங்க்யூ சீனியர் அப்படின்ட்டு ஒரு பவ் பண்ணுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ரொம்ப கேட்டாமல் பாப்பா போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொரியன் தானே பவ் பண்ணி தேங்க்யூ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அதே தான் பார்த்து நல்லா ஒட்டிக்கிச்சு. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி கொரியன் திங்ஸ் எல்லாம் தான் அடிக்கடி பண்ணுவீங்க, அது உங்களே அறியாமல் வந்துடும். ஓகேவா. ஸோ அப்படி பவ் பண்ணவும் சரி ஓகே பத்திரமா போங்க, யாரும் ரேகிங்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஸோ சாரா வந்துட்டு சீனியர் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கத்துறா. திரும்பி பார்த்துட்டு வாயாடிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்படியே வந்துட்டு நீங்கள் எல்லாருமே கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ எல்லாருமே கிளாஸில் அசம்பிள் ஆகியாச்சு. இதுக்கப்புறம் அந்த கிளாஸ் அவரெல்லாம் ஸ்டார்ட் ஆகலாம், அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரோலாம் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அப்படியே சாராக்கு போர் அடிக்குது. எல்லா இடத்துலையும் காலமாக அந்த ஃபஸ்ட் ஹவரில் ஃபஸ்ட் டே ஃபுல்லாகவே எல்லா டீச்சரும் வருவாங்க, இன்ட்ரோ கொடுக்க சொல்லுவாங்க. சாங்க முடியலடா சாமி, போர் அடிக்குது என் பேர் சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லை அப்படி இல்லை, அந்த ஃபஸ்ட் டே வந்துட்டு பேர் சொன்னால் தானே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீ என்கிட்டயும் குழந்தை மாதிரியே பேசுகிறேன், என்னால் முடியல, இந்த குழந்தைய கூட கூட்டிகிட்டு என்னால் தெரிய முடியல, கொஞ்சம் நல்லா பேசுடி, உனக்கு பதிலாக நான் வேறு ஃப்ரெண்டு பிடிச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன இப்படி சொல்கிற, நான் தானே உனக்கு ஃப்ரெண்டு, நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு பேசுகிறீங்க. அவளுக்கு நீங்கள் இந்த மாதிரி குழந்தை மாதிரி பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சும்மா உங்களை கலாய்ப்பா. அப்படியே வந்துட்டு நீ மட்டும்
மட்டும் தான் எனக்கு ஃப்ரெண்டா? இல்லை நான் வந்துட்டு இங்கே வேற ஒரு ஃப்ரெண்டு பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லவும், ஆனா சாரா ப்ளீஸ் நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டு. நான் உனக்கு என்னோட பிரியாணி சேர்த்து தட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது நல்லா இருக்கே, சரி ஓகே உன்னோட பிரியாணி சேர்த்தி கொடு, இல்லைனா நான் வேற ஃப்ரெண்டு பிடிச்சிடுவேன் அப்படிங்கிறா. ஸோ சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான் 2 பேர் பேசிக்குவீங்க. அதுவும் இல்லாமல் அவள் வந்துட்டு ரொம்பவே ஒரு போல்டான டைப்பா. ஸோ நல்லா வாயாடி. ஆனால் நீங்கள் அப்படியே அவளுக்கு ஆப்போசிட். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாக குழந்த மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. அவளுக்கு வந்துட்டு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எப்பவுமே உங்களை விட்டு போவே மாட்டா, உங்க கூட தான் இருப்பா. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுனால எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு பயமுறுத்துவாங்க, மிரட்டுவாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாதுகாவலாக அவள் இருக்கா. ஸோ இது வரைக்கும் அப்படியே தான் இருக்கா. உங்களை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பா. எல்லா இடத்துலையும் உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பா அவள். ஸோ உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இப்போ மதியம் அடிச்சு எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ லஞ்ச் அவர் இல்லையா, ஸோ எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு கிரவுண்டுக்கு போகிறது, அங்கங்கே பக்கத்து கிளாஸில் ஃப்ரெண்டு இது மாதிரி எல்லாம் இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அங்கங்கே கேங்காக போயிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி கிளாஸில் வந்து யாரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. என்ன அந்த கிளாஸ்லேவா அப்படி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. கேன்டீன் போகிறவங்க போகிறாங்க, இந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க காலேஜுக்குள்ளே ஃபுல்லாகவே. ஆனால் நீங்கள் சாரா 2 பேருமே நீங்கள் இங்கே கிளாஸ்க்குள்ளே உட்காந்து சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு சரி ஓகே இது நமக்கு புதுசா 12 வருஷமாக நான் அதை தானே பண்ணிட்டு இருக்கிறேன் உங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சலுப்பாக உட்காந்து சாப்பிட்றா. நீங்கள் வந்துட்டு சாரா கோச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லடி இது எனக்கே போர் அடிக்குது, எத்தனை நாளைக்கு கிளாஸ்க்குள்ளேயே இருக்குது அப்படி சொல்லவும், இல்லை சாரா யோசிச்சு பாரு, எல்லா பக்கம் கசன்னு எல்லாரும் இருப்பாங்க, போயிட்டு அங்கே உட்காந்து நம்ம திருப்தியாக சாப்பிட முடியாது. ஆனால் பாரு இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே உட்காந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்ம மட்டும்தானே இருப்போம். எல்லாரும் வந்துட்டு போர் அடிக்குன்னு வெளில தானே போவாங்க. அப்போ நம்ம ஃப்ரீயாக சாப்பிட்லாம்ல, நம்ம சத்தம் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப சவுண்டு வரலாம். எப்போ வந்தால் கூட யாரும் வந்துட்டு திரும்பி பார்க்க மாட்டாங்கல்ல. அது என்னமோ சொல்லலாம். சரி ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து அவ்வளோ பிரியாணி போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளோ சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸெல்லாம் நிறையா இருக்குது. ஐயோ ஐயோ அம்மானா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா எடுத்து சாப்பிட்ருக்கா. நீங்கள் வந்துட்டு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குல்ல சாரா அப்படின்னு கேட்குறீங்க. செம்மையாக இருக்குடி, எனக்கு இல்லாமல் இன்றைக்கி ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நல்லாவே சாப்பிட்றீங்க. அதுவும் ஆஹா சூப்பராக இருக்குது சாரா அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. இந்த மாதிரி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறது கூட இந்த குழந்தை தலைமை தான் உங்களுக்கு வாயில் வரும். ஸோ அவள் அப்படியே உங்களை பார்த்தே சரி ஓகே உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு அவள் பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறா. ஸோ காலேஜுக்குள்ளே நீங்கள் கிளாஸ்க்குள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரே ரீசன் நீங்க 2 பேரும் பிளேட் எடுத்துட்டு போவீங்க. ஓகேவா? டிஃபன் பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு போக மாட்டீங்க, பிளேட்டும் எடுத்துட்டு போவீங்க. ஏன் அப்படின்னா டிஃபன் விட்டு கை விட்டு சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஒரு மாதிரி 2 பேத்துக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால 2 பேரும் பிளேட்டை தூக்கிட்டு போயிடுது. ஸோ இது குழந்தைங்க வந்துட்டு யார் பிளேட் எடுத்து போவா? ஸோ சின்ன குழந்தைங்க டிஃபனில் சாப்பிட்டுக்கோனா நீங்கள் பிளேட் எடுத்து போயிட்டு பிளேட்டில் சாப்பாடை கொட்டி அப்படியே பேசஞ்சு சாப்பிடுவீங்க. ஸோ அது மாதிரி தான் அப்படி வந்துட்டு பிளேட் ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கா. ஸோ 2 பேரும் அப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்ருக்கீங்க. அந்த டைமில் ஜிமின் அந்த பக்கம் வராரு. என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறப்போ எட்டி பார்க்குறாரு. உள்ளே வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரா 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அதுவும் நீங்கள் என்ன சாரா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாரா அப்படின்ட்டு வாய் ஃபுல்லாக சாப்பாடு வச்சுக்கிட்டு, அதுவும் இந்த சிக்கன் பீஸ் இருக்குது பார்த்தியா, அது மாதிரி ஸ்கின் இருக்குல்ல, கோழியோட ஸ்கின்னு, அது ஒரு மாதிரி வள நல்லா இருக்குல்ல அப்படின்ட்டு மென்னுட்டே சாப்பிட்ருக்கீங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்துட்டு சிரிப்பாக இருக்குது. அந்த பக்கம் வந்துட்டு ஜிமின் தான் நிற்கிறாருல, எட்டி பார்த்துருக்காரு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு, இங்கே பாரு வாய் ஃபுல்லாக சாப்பாடு போட்டுக்கோ, அதுக்கப்புறம் மொத்தமாக மென்று முழுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டி வேறு. ஸோ அப்படியே வாய் ஃபுல்லாக 2 பேரும் உருட்டி உள்ளே போட்டுக்கிறீங்க. அவருக்கு வித்தியாசமாக இருக்குது, இப்படி கூட எல்லாம் பொண்ணுங்க பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அப்படியே கை கட்டி நின்று பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் 2 பேரும் வாய் ஃபுல்லாக சாப்பாடு போட்டுட்டு அப்படியே வந்துட்டு சாரா முட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்கவும், ஐயோ சாப்பாடு நிறையா இருக்கே, அது வந்துட்டு சரி இது முழுங்கிக்கலாம், அடுத்த ரவுண்டில் முட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் 1 2 3 எண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ கையில் தான் எண்ணுறீங்க, வாயில் பேச முடியல. ஸோ அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முழுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவள் டக்குன்னு சாரா முழுங்குறா. ஆனால் தொண்டையில் போய் சிக்கிடுச்சு. ஆனாலும் வந்துட்டு அவள் டக்குன்னு முழுங்கி அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டா. ஆனால் நீங்கள் டக்குன்னு முழுங்குறப்போ ஃபுல்லாகவே போய் அடைச்சிக்கிச்சு, அப்படி பொறலாம் போயிடுச்சு. அப்படி வந்துட்டு பயங்கரமாக இருமிட்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் தண்ணி வேற இல்லை. ஸோ தண்ணி கொண்டு வந்து வைக்க மறந்துருப்பீங்க. அப்போ ஜிமினை பார்த்துட்டு அங்கேயும் ஓடி போயிட்டு பக்கத்தில், அதாவது ஸ்டாப்பெல்லாம் உட்காருவாங்களா அந்த இடத்துல தண்ணி இருக்குல்ல, ஸோ ஒரு பாட்டில் மாதிரி தண்ணி எப்பவுமே அங்கே வைப்பாங்க. ஸோ அந்த கொடுக்குறாரு. நீங்கள் யாரும் என்னென்னா பார்க்கல, டக்குன்னு அதை வாங்கி குடிச்சுக்கிறீங்க. ஸோ குடிச்சதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின்னா சீனியர் நீங்களா, தேங்க்யூ சீனியர் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு பவ் பண்ணுறீங்க. பரவாயில்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சாரா வந்துட்டு சீனியர் நீங்கள் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறா. ஸோ அவன் நார்மலாக பேசுகிறா, கேஷுவலாக பேசுகிறா. ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க, பொறுக்கு முடிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு அதுவா இந்த வழியாக போனேன், ஸோ ஏதோ நல்ல ஸ்மெல் வந்துச்சா அதான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு நீங்கள் அப்படியே வாய்க்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி வந்துட்டு சரி ஓகே எனக்கு சாப்பிட்றீங்களாலாம் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ சாரா வந்துட்டு இந்தாங்க சீனியர் உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. வாயாடி நான் உன்னை கேட்டேனா, நான் அவளை கேட்டிருக்கேன். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கவும் ஒயன் அப்படிங்கிறீங்க. ஒயன் சரி ஓகே வாயாடி உன் பேர் அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் சாரா அப்படின்னு சொல்கிறா. சாரா இருந்தாலும் வாயாடி தான் நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு.
நோ சீனியர், என்னை எல்லாரும் வந்துட்டு சரா சரா அப்படின்னு தான் கூப்பிடணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லவும், உன்னை சரா சாரான்லாம் கூப்பிட முடியாது, வயாடின்னு தான் கூப்பிடுவேன், எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. சீனியர், உங்களுக்கு பிடிக்கிறதுக்காகலாம் பேர் மாற்ற முடியாது சீனியர், ப்ளீஸ் என்னை வந்துட்டு சாரானே கூப்பிடுங்க, எனக்கு அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. வாய் முடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு கூப்பிடுறாரா. சொல்லுங்க சீனியர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இன்னுமே சீனியர் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேருமே சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்களா. சரி ஓகே, நீ சாப்பிட்றீங்களா கேட்க மாட்டியா யாராவது வந்தா அப்படின்னு கேட்கவும், நான் தரமாட்டேன் எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன் ஏன் தரமாட்டேன், சாப்பிட்றப்போ ஷேர் பண்ணி சாப்பிடணும்ல, உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஊட்டுன்னு ஊட்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஃப்ரெண்டும் ஊட்டி விடுறேன், நான் மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு தரமாட்டேன், சாப்பாடுலாம் தரவே மாட்டேப்பா, அது பிரியாணி, அம்மா என்னை மட்டும் தான் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மை குழந்தைத்தனமாக பேசுகிறீங்க. அவருக்கு எதுவும் தெரியல, எல்லாரும் கொஞ்சம் திமிராக பேசுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு எது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகலை, ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் வரல. பட் நீங்கள் அப்படியே வித்தியாசமாக இருக்கவும், அதுவும் காலேஜில் வந்துட்டு அப்படியே இன்னுமே அந்த குழந்தை தனத்தையே மெயின்டைன் பண்ணுறீங்களா. ஸோ அது அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பிடிச்சிருக்கு. அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. சீனியர் பார்க்காதீங்க சீனியர், வயிறு வலிக்கும், எனக்கு இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர் வந்துட்டு டெஸ்க் மேலே ஏறி உட்காந்துட்டு, முடியாது போக முடியாது, உன்னோட சீனியருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் போகிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சீனியர் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க, நான் காலையிலேயும் உங்ககிட்ட சொன்னேன்ல ரேகிங்லாம் பண்ண வேணான்னு சொல்லிட்டு, ஏன் இப்போ வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு, நான் சாப்பாடு தான் கேட்டேன், ரேகிங்லாம் பண்ணலை. ரேகிங்னே என்ன தெரியுமா, உன் சாப்பாட்டை பிடுங்கிட்டு கூட ஓடி இருக்கலாம், ஆனால் நான் பார்த்தியா எவ்வளோ டீசெண்டாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 1 ரூபா மட்டும் தட்டான்னு கேட்குறீங்க. 1 ரூபா மட்டுமா, சரி ஓகே அதாவது கொடுப்பாலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்தது பெருசு தான் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒரு அளவுக்கு சாப்பாடு கையில் எடுக்கிறப்போ கொடுக்கறதுக்கு மனசே வரல. கொஞ்சம் கொஞ்சம் கரைச்சி துளி வேலை ஒரு வாய் கூட ஆகாத அளவுக்கு சாப்பாடு இது பண்ணிட்டு சீனியர் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு அப்படி கையை பார்த்துட்டு என்ன இது அப்படிங்கிறாரு. சாப்பாடு சீனியர், சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், என் அம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லவும், இது சாப்பாடா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு 5-6 பேருக்கு கூட இல்லை. சாரா பார்க்குறா, இதுக்கு தான் சொன்னேன் நானே தரேன்னு, கேட்டிங்களா சீனியர், அவகிட்ட இருந்து சாப்பாடுலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல நான் அவகிட்டே வாங்கிறேன், சரி ஓகே நீ கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அதான் கொடுக்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு இருக்கீங்க. கையில் வேணாம் வாயில போட்டு விடு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தப்பு, பையனுக்கு பொண்ணு ஊட்டி விடக்கூடாது சீனியர், ப்ரொஃபஸர் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், 2 பேரும் முடிஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ப்ரொஃபஸர்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, அப்படியே பார்த்தாலும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஏன் கேட்க மாட்டாங்க சீனியர் அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, எனக்கு இந்த சாப்பாடு மட்டும் ஊட்டி விட்டியா, ஏன்னா நீ கொடுக்கறதே கொஞ்சம் தான் கொடுக்குற, அதை என் கையில் வாங்கி என் கை அழுக்குப்படும், ஸோ நான் அப்படியே வந்துட்டு மறுபடியும் போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணணும்ல, ஸோ நீ ஊட்டி விட்டுரு, ஒரு வேலை மிச்சம் அப்படிங்கிறாரு. நீங்கள் மாற்ற சீனியர் தப்பு அப்படிங்கிறீங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் தப்பு கிடையாது, அதெல்லாம் புண்ணியம் அப்படிங்கிறாரு. அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும், சார் வந்துட்டு ஒரு உருண்டை அப்படியே அள்ளி, சீனியர் காட்டுங்க அப்படியே போடுற கேட்ச் பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு இருக்கிறா. வாயாடி வாய மூடு, நான் அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சீனியர் வந்த ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ரொமான்ஸா அப்படின்னு கேட்குறா. ஸோ ஜிமின் லைட்டாக சிரிக்கிறாரு. அப்புறம் சாரா பார்க்குறா, நீங்களும் பார்க்குறீங்க, 2 பேரும் பார்க்குறப்போ ஜிமின் வந்துட்டு ஐடி கார்டை பாக்கெட்டில் மாதிரி தான் மாட்டிக்கிறாரு. ஆமாம் சீனியர், எல்லாரும் ஐடி கார்டு கழுத்து தானே மாட்டணும், பாக்கெட்டில் வந்துட்டு ஸ்டாஃப் தானே மாட்டுவாங்க, ஸோ நீங்கள் பாக்கெட்டில் மாட்டிக்கிறீங்களே, யாராவது பார்த்தா திட்ட மாட்டாங்களா சீனியர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன திட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சீனியர், எதுவுமே உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா அடுத்த ஹவர் நீ என்னன்னு தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பாடு ஊட்டிருப்பீங்க. அவர் அப்படியே சாப்பாடு வாங்கி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு, டேஸ்ட்டாக தான் இருக்குது, கிராத்திக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரே, ஐயோ பாய்க்கு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு நல்ல வேலை எல்லா சாப்பாடையும் வாங்காமல் விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சாரா சீக்கிரமாக சாப்பிடலாம் சரியா, இங்கே எல்லாரும் வந்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அவ்வளோதான், சாப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க. அவள் பார்க்குறா, நீ கொடுக்குற அளவு சாப்பாடு கொடுத்தா இந்த ஹோல் காலேஜுக்கே கொடுத்துடலாண்டி, ஆளுக்கு ஒரு பேருக்கு தானே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும், இப்படியெல்லாம் சொல்லாத, சாப்பாடு எனக்கு வேணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஆமாம் சாப்பிட்டு தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சாப்பிட்ருக்கீங்க. ஒரு வழியாக லஞ்ச் அவர்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாரும் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டாங்க. கிளாஸ்க்குள்ளே வரும்போது எல்லாத்துக்கும் ஸ்மெல் வருது. எங்கேயும் மணக்குதே, யாரா பிரியாணி கொண்டு வந்ததுன்னு சொல்லிட்டு பசங்களாம் கேட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேர் வாயவே திறக்கலையே, அப்படியே வாய் மூடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போது ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு ஃபஸ்ட் ஹவர் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட் ஹவர் வந்துட்டு யாருக்கு அப்படின்னா ஜிமினுக்கு தான். அப்படியே வந்துட்டு ஒரு புக் அப்படியே அழகாக தூக்கிட்டு அப்படியே வராரு. ஸோ கிளாஸ்க்குள்ளே வரும்போது பார்க்குறீங்க, சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேயே முனைக்கிறீங்க. ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு கேட்டுருச்சு போல், அப்படியே வந்துட்டு அப்படிங்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே இப்போது ப்ரொஃபஸர் வருவார் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஐயோ சீனியர் நீங்கள் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு ஜிமின் அப்படியே போயிட்டு நேராக அந்த ப்ரொஃபஸர்லாம் வந்துட்டு டேபிளில் உட்காருவாங்களோ அங்கே புக்கை வச்சுட்டு அந்த சேரில் உட்காடுறாரு. சாரா பார்க்குறா, ஸ்டடி அப்படி சீனியர் இல்லையா ப்ரொஃபஸரா, ரொம்ப பேசிட்டோமோ அப்படின்னு அவளுக்கு தோணுது. நீங்கள் வந்துட்டு, சாரா இங்கே பாரு, இந்த சீனியர் ரொம்பவே வாழ்த்தனம் பண்ணுறாங்க, போயிட்டு சாரோட சேரில் உட்கார்றாரு பாரு அப்படின்னு சொல்லவும், லூசு நல்லா பாரு, அவர் ஐடி கார்டை வந்துட்டு பாக்கெட்டில் தானே வச்சிருந்தாரு, அந்த ஐடி கார்டு நல்லா பாரு அப்படின்னு சொல்லவும், அப்படியே ஐடி கார்டு பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. ஐயோ
ப்ரொஃபஸரா இவரு அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் ஷாக்காக இருக்குது. ஜிம்மி அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, உங்களோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு. இப்போ எல்லாரும் வந்துட்டு, "என்ன சார் உங்களுக்கும் நாங்கள் எல்லாருமே இன்ட்ரோ பண்ணிக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க பசங்களாம்." "ஒன்றும் தேவையில்ல" அப்படின்னு கோல்டு வாய்ஸில் பேசுகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா இவ்வளோ நேரம் நல்லா சாஃப்டாக பேசிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் சடனாக இந்த மாதிரி கோல்டு வாய்ஸில் பேசவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டோ அப்படின்னு பயமாக இருக்குது. சாராவே வந்துட்டு, "அத்தாடி என்ன இப்படி பேசுகிறாரு" அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் வந்துட்டு, "இங்கே பாருங்க, உங்கள் பேர்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஸோ நான் வந்துட்டு கிளாஸ் நடத்துகிறேன், நல்லா அப்படியே படிங்க ஓகேவா. நான் அப்பப்போ டெய்லி ஒருத்தவங்க பேராக தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒட்டுக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் வேஸ்ட் பண்ண டைம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. எல்லாத்துக்கிட்டையும் மாதிரி சில சில கோல்டாக தான் பேசிட்டு இருக்காரு. பசங்களாம் ஃபர்ஸ்ட் நாளே ஆட்டு போயிட்டாங்க. இப்போ ஜிம்மி வந்துட்டு கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போகிறாரு. இந்த பக்கம் வந்துட்டு எல்லாருமே அதான் 2, 3 நாள் ஆயிருக்கும்ல. ஸோ 2, 3 டேஸ் ஆகுது. நீங்கள் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப சமத்தா பேசுகிறீங்க. யார் எது கேட்டாலும் கைண்டாக பொலைட்டாக சொல்கிறீங்க. அது எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பா. ஸோ காலேஜ் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டு தெரியவா. அவள் வந்துட்டு ரொம்பவே எல்லாத்தையும் வழியிற மாதிரி பேசுவாள். அது ஜிம்மின்னா சொல்லவே தேவையில்லை. ஜிம்மினை பார்த்தாலே வந்துட்டு சார் அப்படின்ட்டு வலிஞ்சிட்டு தான் போவா. அவருக்கு அவளை கண்டாலே பிடிக்காது. அந்த மேடம் வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிறாங்க ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் இப்படி வந்துட்டு ஒரு 1 வீக் 1 மந்த் ஆயிருக்கும். ஸோ உங்களை பற்றி நிறைய பேத்துக்கு அப்படி காலேஜில் தெரிய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக ரொம்பவே சைலண்ட்டாக அவ்வளோ கைண்டாக இருக்கிறீங்க. நிறையா ஸ்டாஃப்கெல்லாம் கூட உங்களை பற்றி தெரியும்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா உங்களோட ஸ்டாஃப்லாம் போயிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு மட்டும் ரொம்பவே சைலண்ட்டாக இருக்கா, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கா, அதுவும் இல்லாமல் அதுவும் ரொம்பவே ஒபே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ சமத்தா இருந்தால் எல்லாரும் வந்துட்டு சமத்தா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சமத்தான பொண்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல அந்த மாதிரி உங்கள் பேர்லாம் பாருங்கள். காலேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் எப்படி சாரா கேட்குறா, "ஏ ஒயினே காலேஜ் பியூட்டிங்கிறாங்கடி" அப்படின்னு சொல்லுவோம். "ஆ நான் தான் இல்லைப்பா நான் இல்லைப்பா" அப்படின்னு நீங்கள் சொல்லவும், "உன்னதாண்டி சொல்கிறாங்க, நீ வந்து காலேஜ் பியூட்டி ஆமா, அதுக்கப்புறமா இது யூனிவர்சல் பியூட்டி ஆமா, அதுக்கப்புறம் ட்ரீம் கேர்ள் ஆமா, பசங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, சீனியர்லாம் டெய்லியும் வந்துட்டு இந்த கிளாஸ் பக்கம் இல்லாமல் உன்னை பக்கத்தா" அப்படிங்கவும், "ஐயையோ இல்லை எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒன்று போட்டுருவாருடி" அப்படின்னு நீங்கள் சொல்லவும், "ஐயய்ய என்னடி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு பார்த்தா இப்படி இருக்க, உங்க கூட செட் ஆகாது போலயே, கடவுளே இந்த காலேஜாவது நான் வேறு பக்கம் சேர்ந்துருக்க கூடாதா, இவ கூடயே வந்து மாட்டிட்டேனேன்னு" அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்கா. அவளும் வந்துட்டு உங்களோட டிபார்ட்மெண்ட் தான். ஆனால் வந்துட்டு செகண்ட் இயர், அந்த காலேஜ் பியூட்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த பொண்ணு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அவளை எல்லாருமே விட்டுட்டாங்க. அவளை வந்துட்டு கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா வந்துட்டு முன்னெல்லாம் அவள் வரும்போதே வந்து எல்லாரும் அப்படியே லைனாக பசங்களும் நின்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாய் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட எதாவது பேசணும் அது மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவள் ரொம்ப திமிரா தெனா வேட்டா அப்படிங்கிற மாதிரி போயிடுவா. அதனால ஆனாலே அவள் அழகாக இருக்கால. ஸோ அதனால் காலேஜ் பியூட்டி ஆச்சே, ஸோ நம்மக்கிட்ட அந்த பொண்ணு பேசாதா அப்படின்னு ஏக்கமாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் எல்லாரும் வந்துட்டு அப்படியே ஏக்கமாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் அவள் யாருமே கண்டுக்க மாட்டா, சும்மா சீன் போட்டு தெரியவா. பட் இப்போ வந்துட்டு நீங்கள் தான் காலேஜ் பியூட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கம் பரவுதா. ஸோ எல்லா பசங்களும் அப்படியே அங்கே விட்டுட்டு இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு உங்ககிட்ட ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஹாய்ங்க அப்படின்னு அழகா ஹாய்ங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு வந்துட்டு அப்படி மாதிரி செம ஹாப்பியாக இருக்குது. என் கூட எல்லாம் பேசுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் தான் ஹாய் சொன்னீங்கல்ல, அப்போ பேசணும்ல, அதானே மரியாதை அப்படின்னு நீங்கள் அப்படி ஒரு மாதிரி அழகாக பேசுகிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருது. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை யார் உங்ககிட்ட என்ன பேசினாலும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுவே எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் வந்துட்டு ஒரு சில பேர் ப்ரப்போஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்ககிட்ட பேசுகிறப்ப ரொம்ப பொலைட்டாக தான் பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சுல. ஸோ அவங்ககிட்ட பொலைட்டாக தான் கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அதட்டி கூட பேசுறதில்ல, திமிரா கூட யாரும் எந்த பசங்களும் பேசுறதில்ல. அதாவது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி அவங்களும் உங்ககிட்ட வந்துட்டு நடந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இல்லைங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் அப்பா வந்துட்டு தெரிஞ்சால் எனக்கு ஒன்று பறிச்சு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க வந்துட்டு சரி ஓகே எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் இப்படியே நீங்கள் சீனியர் நான் ஜூனியர் அப்படியே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அது பேசுவோம் அட் த சேம் டைம் உங்களை வந்துட்டு திரும்ப அந்த லவ் வேணாம் அப்படின்னு வெறுக்கவும் முடியல. ஸோ அந்த மாதிரி தான் பசங்களோட பித்து பிடிச்ச மாதிரி சுற்றுறாங்க உங்கள் பின்னாடியே. ஆனால் நீங்கள் வந்துட்டு அமைதியாக இருக்கணும், சமத்தான் இருந்துக்கணும், 4 வருஷம் சீக்கிரம் முடிஞ்சிடணும் அப்படி தான் வேண்டிட்டு இருக்கீங்க. அந்த ஃபஸ்ட்டு காலேஜ் பியூட்டியாக இருந்தால அவளை வந்து நம்ம சீனியர் பொண்ணுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த சீனியர் இருக்கால, அவள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கம் வரும்போது எல்லாரும் ஹாய்லாம் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவள் தான் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போவாளே, ஒரு மாதிரி சீன் போட்டுட்டு இங்கே பாரு இந்த மாதிரிலாம் வந்து பேசாத வழியாதுன்ட்டு ஓவராக பேசிட்டு போவாளா. ஸோ அதனால அவளை யாரும் கண்டுக்கிறதில்ல. இப்போல்லாம் அது அவளுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும், ஏன் எல்லாரும் இந்த மாதிரி நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் அப்படியே வந்துட்டு கிளாஸ்க்கு முன்னாடி பெல் அடிச்சா வந்து நிற்பாங்க, நம்ம வீட்டுக்கு போக வரைக்கும் பின்னாடியே வருவாங்களே, என்ன ஒருத்தர் கூட காணோம், உங்களுக்கு கூடவே நான் ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு தாட்டு. ஸோ என்னதான் இருந்தாலும் காலேஜ் பின்னாடி அதாவது ஒரு வருஷம் பின்னாடியே சுற்றிட்டு திடீர்னு யாரும் வரலன்னா கடுப்பாகும்ல, அப்படிதான் அவள் கடுப்பில் இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்னு யோசிச்சிட்டே இருக்கா. அப்போ தான் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஏய் காலேஜ் பியூட்டி வந்துட்டு புதுசா அதான் வரா பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. காலேஜ் பியூட்டியா, அது நான் தாண்டி இங்கே தாண்டி இருக்கு அப்படின்னும், நீ இல்லடி இப்போ வந்துட்டு ட்ரெண்டு மாறிடுச்சு, அவள் தான் அங்கே பாரு நல்லா தான் இருக்கா, அவ்வளோ குவைட்டா அவ்வளோ ஸ்வீட்டா பிரிட்டியா நல்லா தாண்டி இருக்கா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ அந்த பொண்ணு கெட்ட பொண்ணாலாம் கிடையாது, நல்லபடி தான் சொல்லுது. ஆனால் இவளுக்கு வந்து பிடிக்கல. எது அவளா நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கிறா, குட்டியாக இருக்கிறா, ஒல்லியாக இருக்கிறா, நல்லா கூட இல்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவும், ஏய்
உன் கண்ணில் என்ன காமலை வந்துருச்சு என்ன நல்லா அவள் செம்மையாக இருக்கிறா, அதனால தான் எல்லாத்துக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீ காலேஜ் பியூட்டி இல்லை மேடம், ஓவரா சீன் போடக்கூடாது சரியா? இதுக்கு தான் நான் போய் சொன்னேன் ஓவரா சீன் போடாதுன்னு. கேட்டியா நீ? இப்போ எல்லாம் அவள் பக்கம் தாவிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்ல அவளுக்கு கடுப்பாகுது. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் தெரியுமா, ஜிமின் சாருக்கே அவளை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இது எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, ஃபர்ஸ்ட் டேவே ஜிமின் சாருக்கே அவளை பிடிக்குமா, இந்த மாதிரி தான் அரசியல் பிரச்சனை கேள்விப்பட்டேன் ஆனால் தெரியல அப்படின்னு சொல்லவும், இவளுக்கு மற்றதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஜிமினுக்கு உங்களை பிடிக்கும்னு தெரிஞ்சதும் அவ்வளோதான். அவளுக்கு வந்து அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ஜிமின்னா அவர் ரொம்ப பேர் லவ் பண்ணுவா போல. ஸோ வலிச்சுட்டே தெரியவா சார் சார் அப்படின்னு. ஆனால் ஜிமின் அவள் கண்டாலே ஓடிடுவார். இப்போ நீங்கள் கிளாஸ்க்கு போயிட்டீங்க. ஸோ கிளாஸ்க்கு போகிறப்ப அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டே வந்திருப்பீங்களா, அந்த அன்றைக்கி தான் ஜிம் வந்துட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருந்திருப்பாரு. நீங்கள் சீனியர் நினச்சிட்டு பேசுனால அவர் வந்துட்டு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் சாப்பாடில் ஊட்டி விட கேட்டிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் கிளாஸ்னு வந்துட்டு பைபிள் வந்துட்டு வேலை வந்துட்டா வெள்ளக்காரண்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கர பிஸியாக இருந்திருப்பாங்க. கோல்டாகவே தான் இருப்பார். உங்களுக்கே வந்துட்டு அவர்கிட்ட பேசக்கூட பயமாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் பேசுனதோட சரி. அதுக்கப்புறம் ஜிம் கிட்ட வந்துட்டு தைரியமாக பேசக்கூட மாட்டீங்க. அதே மாதிரி தான் சாராவும் கப்பு சுப்புன்னு இருக்கிறா. அதுவும் இல்லாமல் ஜிமின் வந்துட்டு ஒரு 1 வீக் 2 வீக் வந்து லீவில் இருந்திருப்பார், மெடிக்கல் லீவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் காலேஜ் வராரு. வந்து பார்த்தா எல்லாரும் வந்துட்டு காலேஜ் பியூட்டின்னு சொல்கிறது, அந்த பக்கம் அந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த கிளாஸ் ஆமாம் ஃபஸ்ட் இயர் ஆமான்னு சொல்கிறது. அவர் வந்துட்டு என்னது அந்த மேனாமினிக்கு தானே சொல்லுவாங்க, செகண்ட் இயர் தானே படிக்கிறா, ஃபஸ்ட் இயர்னு சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இயரில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக நீங்கள் வருவீங்க. ஸோ வரும்போது டே வாடா இன்னைக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணி பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லவும், டே வாடா அடிச்சிட போதுன்னு சொல்லி இன்னொரு பையன் சொல்கிறான். இதெல்லாம் ஜிமின் கேட்டுருக்காரு. அடிக்க மாட்டாடா, அவள் ரொம்பவே கைண்டாக பேசுவா, ஸோ நம்மளும் கைண்டாக பேசலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது கைண்டாக பேசுவா, நீ கைண்டாக பேசுவேன், என்னடா நடக்குதுங்கன்ட்டு அவர் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பையன் உங்ககிட்ட வரான். ஸோ நீங்கள் வந்துட்டு எது என்னங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்துட்டு அந்த பையன் அது வந்துட்டு வயன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஐயோ வேணாங்க அது மட்டும் வேணாம், நீங்கள் சீனியரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் நான் சீனியர் அப்படின்னு சொல்கிறேன். 4th இயர். அப்போ நீங்கள் பெரிய சீனியரா? பெரிய சீனியர். ப்ளீஸ் தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் பிரச்சனை ஆகிடும். நான் வந்துட்டு நான் காலேஜ் மட்டும் தான் படிக்கணும் வந்திருக்கேன், எனக்கு கல்யாணம் லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகே இப்போ இல்லைன்னா பரவாயில்ல, பட் ஃப்யூச்சரில் அதாவது என் மேலே இன்ட்ரெஸ்ட் எதாவது வரலாம்ல, அப்போ நம்ம எதாவது பேசிக்கலாம்ல, உன்னோட இன்ஸ்டா ஐடி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும். இன்ஸ்டா ஐடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றீங்க. ஜிமின் பார்க்குறது இது இன்ஸ்டா ஐடி கொடுப்பாளா அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு சாரா அதெல்லாம் ஐடி கொடுக்குறேன்னு சொல்லவும், உனக்கு மட்டும் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, இப்போ எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும்ல, அதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்னு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவ சொல்கிறான். அப்புறம் நான் எப்படி இன்ஸ்டாவில் ஃபாலோ வர வைக்கணும், 10 பேரும் அந்த 10 ஐடி உன்னோட தானடி அப்படிங்கிறா. அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் நான் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா ஐடியை யார் கேட்டாலும் கொடுக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் வேணும், அதில் காசெல்லாம் வருமாமாவே அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு முதல்ல போஸ்ட் போடணும், நீ வந்துட்டு சும்மா ஒன்றுமே போடாமல் உனக்கு ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி ஓகே வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் கிளாஸ்க்கு போகிறீங்க. ஜிமின் ஃபுல்லாகவே பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த பக்கம் அந்த சீனியர் பொண்ணு இருக்கால, அந்த மேனாமினிக்கு சீனியர் பொண்ணை விட மேனாமினிக்கு நல்லா இருக்கு, அந்த மேனாமினிக்கு இருக்கால அவ வரா. ஸோ வரும்போது எப்படின்னா ஜிமின் வந்து கிளாஸ்க்கு வந்து 2 வாரம் ஆச்சுல. ஸோ ஜிமினை பார்த்து 2 வீக் ஆயிருக்கும்ல, அதனால மேடம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க போல. ஸோ இன்னைக்கு ஜிமின் சார் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுமே அப்படியே பறந்தடிச்சு வந்துட்டு இருக்கா. ஸோ ஜிமின் வந்து அங்கே ஒரு இடத்துல நின்றுட்டு பார்த்துட்டு அவாடி என் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ ஜிமின் பார்க்க ஐயோ இவளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவருக்கு. என்ன அப்படின்னு கொஞ்சம் கோவமாக பேசுகிறாரு. அது வந்து ப்ரொஃபஸர் நீங்கள் ஏன் வரவே இல்லை, நான் வந்துட்டு நீங்கள் டெய்லி வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன், நீங்கள் வரவே இல்லை, எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சொல்லணுமா, அது எனக்கு சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், ஏன்னா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. எதை நீ பாரு, நீ ஸ்டூடெண்ட்டு நான் ப்ரொஃபஸர், அதனால பாய் போயிட்டு போயிடு அப்படிங்கவும், ப்ரொஃபஸர் ஏன் அப்படி கூப்பிடுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே உங்களோட நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறா. என்ன நீ நானும் பார்க்குறேன் ஒரு பொண்ணு மாறிக்கலான்னு சொல்லி விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. அவருக்கு வந்துட்டு அவளை பிடிக்கல. ஸோ அப்படியே இக்னோர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவள் திரும்ப பேசிட்டே இருக்கிறா. அப்படி வந்துட்டு அவகிட்ட கோவமா பேசிட்டு வந்துட்டு கிளாஸ்க்கு வராரு. ஸோ கிளாஸ்க்கு வரும்போது நீங்கள் தான் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்கா. மேடம்க்கு ஃபாலோவர்ஸ் வேணுமோ அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு மைண்ட் வாய்ஸ். அப்படியே கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த பசங்கிட்ட பேசுனதால இன்னுமே அவருக்கு மாதிரி பொசசிவ் ஆயிடுச்சா இருக்குது, கோவமா இருக்குது. அப்படியே அந்த கோவத்துலேயே வந்துட்டு எல்லா பசங்களும் போட்டு திட்டிட்டு இருக்காரு. இன்னைக்கு எல்லாரும் இன்னும் பயப்படுறாங்க. தடி என்னாச்சு இந்த மனுஷனுக்கு, இன்னைக்கு தானே வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வயன் அப்படின்னு ஒரு சவுண்டு, சீனியர் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அவர் வரல ஓகேவா, சீனியருக்கு அப்புறம் வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற டக்குன்னு வரல. ஸோ அவருக்கு அப்படியே சிரிப்பு வந்துச்சு. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் புரியல அப்படின்னு சொல்லவும், ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாரா ஸ்டாஃப் ரூமுக்கு எதுக்கு, அப்பா நம்ம ஸ்கூல்லலாம் ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு அடிப்பாங்களே திட்டுவாங்களே, அதுக்கு தான் கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லவும், யாருக்கண்டா நீ என்ன பண்ணி வச்சியோ அப்படிங்கிறா. நான் உங்க கூட தானே இருந்தேன் சாரா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ
சாரா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஒரு வேளை பிரியாணி கொண்டு வந்தியான்னு கேட்பாரு. அப்படியா தான் இருக்கும் போ அப்படின்னு சொல்லுவோம். நானும் வரமாட்டேன் போ, உன்னை மட்டும் தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கலந்துக்கிட்டா. நீங்கள் வந்துட்டு வாழ்க்கையிலேயே முதல் தடவை தனியாக நான் அனுப்புறல அப்படின்னு சொல்லுவோம். எனக்கே பயமா இருக்கடி அந்த மனுஷனை பார்த்தா. ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாரு, சாப்பாடுலாம் ஊட்டி விட சொன்னாரு. ஆனால் பாரு இன்னைக்கு எப்படி கோமா பேசுறாரு, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக உட்காந்துக்கிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு போவியா ஆகணுமா அப்படின்னு பயந்துட்டே அப்படியே போறீங்க. ஸோ நீங்கள் போகிறப்போ ஸ்டாஃப் ரூமில் ஜிமின் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கு போல், கேபின் மாதிரி. ஸோ நீங்கள் உள்ள போயிட்டு ப்ரொஃபஸர் சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் போயிட்டு உட்காந்துட்டு ஏங்க சார் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, என்ன காலையில் வந்துட்டு சும்மா பசங்க கூட பேசிட்டு இருக்கிற, என்ன காலேஜில் ஓவரால் லவ் பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆஹா, நான் யார் பின்னாடி சுற்றலை அப்படின்னு சொல்கிறீங்க, அது தெரியுது, நான் மற்றவங்களாம் உங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது, அப்போ மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. படிக்கிறத தவிர வேற எல்லாம் வேலையை பார்த்துட்டு இருக்கிறியான்னு கொஞ்சம் கோமா பேசுறாரு. ப்ரொஃபஸர் ஏன் இப்படி கோமா பேசுறீங்க, நானும் ஒன்றும் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. சுஜிமே வந்துட்டு நீ பண்ணுற வேலைக்கு வேற என்ன சொல்கிறது, இன்ஸ்டா ஐடி கேட்டால் கொடுப்பியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, இன்ஸ்டா ஐடி ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்கன்னு கொடுத்தேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு அப்படியே அப்பாவே பேசுகிறீங்க. இங்கே பாரு, அப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது சரியா, அதெல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ நான் யாருக்கு கொடுக்குறது, எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணுமே அப்படிங்கிறீங்க. பெரிய மகாராணியில் இவ அப்படியே ஒரு போஸ்ட் போட்டது வந்துட்டு அப்படியே கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வந்துட்டு லைக் பண்ணுறாங்க, ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஏன் ப்ரொஃபஸர் இப்படி பேசுகிறீங்க, சரி ஓகே எது கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லை, உன்னோட இன்ஸ்டா ஐடி எனக்கு கொடுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க ப்ரொஃபஸர், நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு, நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், போட்டேனா பாரு குடி அப்படின்னு கேட்குறாரு. டியா ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க, குடுடி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு உங்களோட இன்ஸ்டா ஐடி வந்துட்டு சொல்கிறீங்க, ஆனால் அவர் மாற்றி மாற்றி போட்டுக்காரு, எங்கே வரவே இல்லைன்னு சொல்லவும், கொடுங்க நான் டைப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டைப் பண்ணிவிட்டு நீங்களே ஃபாலோவெல்லாம் கொடுத்துக்கிறீங்க. ஐடி மட்டும் தானே போட சொன்னேன், எதுக்கு ஃபாலோவெல்லாம் கொடுத்துட்டுருக்க அப்படின்னு கேட்கும். ஃபாலோவர்ஸ் வேணும் இல்லைங்க ப்ரொஃபஸர், அதான் கொடுத்தேன், தப்பா அப்படின்னு கேட்குறீங்க. தப்புன்னு சொல்ல முடியாது, தப்புன்னு சொல்ல முடியாது, சரி ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அன்ஃபாலோ பண்ணுறாரு. ப்ரொஃபஸர் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு, நான் வந்துட்டு என்னோட ஐடியா வந்துட்டு உன்னோட ஐடியை ஃபாலோ பண்ணுதுன்னு தெரிஞ்சால் காலேஜில் ஏதாவது ரூமர் வரும்ல, ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லவும், ரூமரா அப்படின்னு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, இப்போதைக்கு உனக்கு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் தெரியும் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சு இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்ன இது அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, இந்த ஏன் அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சாரா கூட பேசிகிட்டு இருந்தா, சாரா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பிரேக் பீரியடில். என்னென்னா, எனக்கு வேறு ரொம்ப பசிக்குது, காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. சாரா வந்துட்டு உன்னோட சேர்ந்து நானும் பட்டினி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா உங்களோட அம்மா ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ உங்களோட டேடி வந்துட்டு அந்தளவுக்கு வீட்டு இதெல்லாம் கண்டுக்க மாட்டார்ல. ஸோ அதனால் சரி ஓகே கடையில் சாப்பிட்டுக்கன்னு பணம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் கடை பக்கமே போனதில்லைல்ல. ஸோ சாராவே சேர்த்து சாப்பிட விடாமல் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. இங்கே வந்து கேன்டீன் போகிறதுக்கு பயம், அதனால் வந்துட்டு கேன்டீன் போனால் நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு பயமாக இருக்குதுடி சாரா, நான் வரலை அப்படின்னு தான் உட்காந்துருப்பீங்க. அதனால தான் வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு பரவாயில்லைங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறீங்களா, பரவாயில்ல சாப்பிடுந்தா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சாரா அப்படின்னு சொல்லி, சாராவா, அவளுக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி கொடுத்து விட்டுருப்பாரு. அவள் வந்துட்டு அவங்க உட்காந்து கட்டுன்னு கட்டிட்டு இருக்கிறா. என்ன பிரியாணி தான், ஐயோ ப்ரொஃபஸர் ரொம்ப நல்ல மனுஷப்பா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ சாரா சாப்பிட்றான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்குறீங்க. நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ நீங்கள் வந்துட்டு டிஃபன் திறந்து நான் வேணால் கிளாஸ்க்கு போட்டேன் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே சாப்பிடு அப்படிங்கிறாரா. நீங்கள் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ ஜிம் உங்களே பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு இல்லை ஃபுல்லாகவே நீயே சாப்பிட்ருவியா, அப்போ எனக்கு வேணுமான்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாரு. நான் கேட்டேனே, நீங்கள் தான் வேணாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா. நான் வேணான்லாம் சொல்லலை, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீ தான் சாப்பிட்ருக்கியே அப்படிங்கிறாரு. எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் பார்க்கவும், அதுவா ஊட்டி விடு அப்படிங்கிறாரு. ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, யாராவது பார்த்தா திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் முடியாது, ஊட்டி விடுறி அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் டீ போட்டு கூப்பிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்படி தான் கூப்பிடுவேன், ஊட்டி விடுறி அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் வேறு வழியே இல்லை, அப்படி பயந்து ஊட்டிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஜிம்மி அப்படி சிரிச்சிட்டே சாப்பிட்டே இருக்காரு. எல்லா கோல்டும் மற்றவங்க கிட்ட தான், உங்ககிட்ட எல்லாம் கிடையாது. சீனியர் சரி ப்ரொஃபஸர் அது வந்துட்டு ஏன் என்னை ஊட்டி விட சொல்கிறீங்க, நீங்களே சாப்பிடுங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு அவருக்கும் ஊட்டி விட்டு, இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு தான் சாப்பிடணும் போல், அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நீங்கள் சாப்பிட்டு அடுத்த எனக்கு ஊட்டி விடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களும் வந்துட்டு பயந்துட்டே தான் ஊட்டிட்டு இருக்கீங்க. அவரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காரு. சும்மா சாப்பிட்றதோட இப்படி ஊட்டி விடச்சா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, டெய்லி வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்கவும், அது இல்லை ஒன்றும் இல்லை, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம் உள்ளே பார்த்துட்டேக்காரு. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. நீங்களும் கிளாஸ்க்கு போகலான்னு எழுந்திருப்பீங்க. ஆனால் ஜிமின் டக்குன்னு உங்களை அப்படியே கைப்பிடிக்கிறாரு. ஜிமின் ப்ரொஃபஸர் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி பக்கத்தில் கிட்ட இழுக்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் எகுறுது. ப்ரொஃபஸர் சீனியர் சீனியர் ப்ரொஃபஸர் அப்படின்ட்டே வளர்றீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு ஏன் வளர்ற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பயந்துட்டே கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக கிட்ட வராரு. அவ்வளோதான் உங்களுக்கு ஹார்ட் வெடிச்சு வெளியே வந்துடும் போல். அப்படி செம்மையாக பயந்துட்டே இருக்கிறீங்க. கிளாஸ்க்கு போ அப்படின்னு சொல்லி காது கிட்ட வந்து சொல்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. இதுவும் தெரியல இவர் இப்படியெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது, கோவம் வர மாட்டேங்குது. இதே வேறு எதாவது பண்ணாங்க அப்படின்னா கோவம் வரும்ல, நமக்கு பிடிக்கலண்ணா. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அது கோவமே வர மாட்டேங்குது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது, ஷை ஆகுது, வெக்க வருது. அது அடிக்கடி வெக்க வருது. அது இல்லாமல் பயம் வேறு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து போயிட்டு இருக்கா. ஸோ அதனால் ஐயோ இந்த ப்ரொஃபஸர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி கிளாஸ்க்கு ஓடி வரீங்க. சாரா வெளுத்து கட்டிட்டு இருக்கிறா. சாரா நல்லா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ப்ரொஃபஸர் கொடுத்தாராமாவே நீ சாப்பிட்டியான்னு கேட்குறா. சாப்பிட்டேன். நான் எனக்கு வந்துட்டு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எனக்கும் அதை கொடுத்தாங்க. ஆமாம் ஏன் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் தெரியலையே கொடுத்தாங்க. ஆனால் பரவாயில்ல காலையிலேருந்து நம்ம சாப்பிடவே இல்லை. நல்ல வேலை இதாவது கிடச்சிச்சு. இல்லாட்டி இன்னைக்கு பட்னி தான் அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிம்மி அந்த வழியே போயிருப்பாரு. அதாவது உங்களை பார்க்க தான் வந்திருப்பாரு அந்த வழியாக போகிற மாதிரி. அப்படியே நீங்கள் பேசலாம் கேட்டு சிரிச்சிட்டே போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது ஃபஸ்ட் 2-3 பீரியட் இருக்குல்ல. ஸோ ஆஃப்டர் லஞ்சு ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரேக் வரும். ஸோ அந்த பிரேக் பீரியடில் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஒயின் யாரிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும் அதுவா ப்ரொஃபஸர் ஜிமின் உங்களை கூப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது வந்துட்டு ஒரு சீனியர் பொண்ணு போல். அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லவும் கேபின்கா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் ஸ்டாஃப் ரூம் தான் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுவும் புக் எடுத்து சொன்னார் அப்படின்னு சொல்லவும் ஐயோ எந்த புக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ சார் வந்துட்டு அவர் என்ன 10 சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, அவர் சப்ஜெக்ட் புக்கு தான் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படி போயிட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உளவா அப்படின்னு சொல்லி அது வந்துட்டு இந்தாங்க புக்கு கேட்டிங்களாம்மான்னு கொடுத்துட்டு போக பார்க்குறீங்க. ஆனால் ஜிம்மி உங்களை போக விடல. அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு நல்லா சாப்பிட்டியா மதியம் எப்படி இருந்துச்சு சாப்பாடு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்காரு. நீங்களும் பக்கத்தில் நிற்கிறீங்களா. உங்களுக்கு வேறு பயங்கரமாக வெக்க வருது, பயமாக வேறு இருக்குது. அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிக்சடு எமோஷனோடு நிற்கிறீங்க. இந்த பக்கம் நம்மளோட அந்த வேணாம் இன்னைக்கு சீனியர் பொண்ணுக்கால. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஜிமின் பார்க்கறதுக்காக இந்த அவராவது போய் பார்க்கணும் மதியமே பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஸோ அப்படி வரும்போது கரெக்டாக ஜிமின் உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுகிற சம்மர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஜிமின் ப்ரொஃபஸருக்கே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்காமா அப்படின்னு. ஸோ இப்போ அவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அவ்வளோ கோவம் வருது அவளுக்கு. அப்படியே கையெல்லாம் நாம்பிட்டு நிற்கிறா. ஸோ அதுக்கப்புறம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்கள் காலேஜ் போகிறீங்க. ஆனால் காலேஜ் போகிறப்பவே வந்துட்டு அவள் தான் முன்னாடி நிற்கிறா. வாங்க மேடம் காலேஜ் பியூட்டி அப்படின்னு கூப்பிட்றா. சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு நீங்கள் அப்படியே பாவமாக தான் கேட்குறீங்க. அதான் பொலைட்டாக தான் பேசுகிறீங்க. அவள் வந்துட்டு சீனியரா ஓகேங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். நீங்களும் போகிறீங்க. ஆமாம் என்ன கருத்து தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு அதெல்லாம் சுற்றிட்டு போகுது எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஜிமின் ப்ரொஃபஸர் கிட்ட ஓவராக வலிஞ்சிட்டப்போ போல அப்படின்னு கேட்குறா. இல்லை நான் அப்படி ஆனால் வந்துட்டு இங்கே பாரு ஜிமின் வந்துட்டு என்னோட ஆள் ஓகேவா. தேவையில்லாமல் அவர் பக்கத்தில் போனேன்னா உன்னை கொண்டுருவேன். மிரட்டுறா. நீங்கள் தான் பிள்ளையாச்சே பயந்துக்கிறீங்க. சரி என்னால் போக மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது வரைக்கும் போனியான்னு கேட்குறா. இல்லை நான் போகவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அந்த பயம் இருக்கட்டும். இனிமேல் ஜிமின் பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் பயந்துட்டு போயிடுறீங்க. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த நாள் ஃபுல்லாக முடிஞ்சுட்டு இந்த லஞ்ச் அவர் இந்த பிரேக் அவரில் ஜிமின் கூப்பிட்றாரு. அதாவது அந்த கேபினுக்கு ஸ்டாஃப் ரூம் வான்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் போகவே இல்லை. என்ன இது இன்னைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்கும். நீங்கள் வந்துட்டு போகவே மாட்டேங்கிறீங்க. அவருக்கு வந்து என்னடா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இருக்குது. அப்படி வந்துட்டு மறுபடியும் ஒரு நாள் வந்துட்டு கிளாஸ் விட்டு போகிறப்பே ஒயின் புக் எடுத்துகிட்டு பின்னாடியே வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது இருந்தாலும் வா அப்படின்ட்டு போயிட்டாரா. ஸோ நீங்கள் பயந்துட்டு எப்படி போகிறீங்க. என்னாச்சு கூப்பிட்டா மேடம் வரமாட்டீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு ஜிமின் ப்ரொஃபஸர் அது சீனியர் அப்படின்னு வளர்றீங்க. வளராத ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடு ஜிமினே கூப்பிடு அப்படிங்கிறாரு. ப்ரொஃபஸர் நீங்கள் நான் அப்படி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே கூப்பிடு. ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க ப்ரொஃபஸர் நான் வந்துட்டு கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. கரெக்டாக அவ்வளோ அந்த இடத்துக்கு வரா. அவ்வளோதான் உங்களுக்கு உயிரே கையில் இல்லை. அவள் வேறு மிரட்டியிருக்கால. ஸோ கொன்றுவேனால மிரட்டியிருப்பா. ஸோ நீங்கள் பயந்துருப்பீங்க அப்படின்ட்டு அவ்வளோ கோபம் உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபஸர் நான் போகிறேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறாரு. அது ப்ரொஃபஸர் கை விடுங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் என்ன இது அன்னைக்கெல்லாம் பயம் இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது ப்ரொஃபஸர் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஓடிடுறீங்க. ஸோ ஓடினதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் பார்க்குறாரு. அந்த பக்கம் அந்த பொண்ணு நிற்கிறா. அவருக்கு வந்துட்டு அப்போ விட்டுறாரு. என்னமோ தெரியல ஜிமினுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்டிங் வந்து பிடிச்சிருக்கு. ஒன் ஃபைன் டே ஜிமின் வந்துட்டு அந்த அன்னைக்கு வரல ஓகேவா. ஸோ அது முன்னாடி நாளே சொல்லியிருப்பாரு நான் வந்துட்டு நாளைக்கு வரமாட்டேன் நான் லீவ் எடுத்திருக்கேன் நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. நீங்கள் வந்து சரி ஓகேன்ட்டு அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க. இந்த பக்கம் சாரா நீங்கள் 2 பேர் தான் சும்மா பேசிகிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி என்னடி ப்ரொஃபஸர் வரல மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறா. இல்லையே நாமே சொல்கிறீங்க 2 பேர் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சாரா கேட்குறா. இல்லை தப்பு அப்படின்னு சொல்லவும் இல்லையே உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே உனக்கும் ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியுது அவருக்கு ஸ்டார்டிங்கில் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் லவ் பண்ணுவாரா போலையே அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் அப்படியா ஆனால் என்கிட்ட பேசுகிறாரு என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லவும் அவருக்கு தோணுது இருக்கட்டும் உனக்கு என்ன தோணுது அப்படின்னு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சாரா அப்படி கேட்கவும் அதுவா
தெரியல. அவரோட பேசினா, அவர் அந்த மாரி ஏதாவது பண்ணா, எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. வெக்கமா வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பாருடா இந்த குழந்தை பிள்ளைக்கு வெக்கலாம் வருதா அப்படின்னு அவ கலாய்ச்சிட்டு இருக்கா. ஸோ ஏதாவது ஒரு ப்ரொஃபஸர் வரல அப்படின்னா, அடுத்த நாள் லீவ்னா நாளைக்கு வரமாட்டேன். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா கிளாஸ்லையும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதனால நாளைக்கு தான் நல்ல நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனியர் பொண்ணு ஒரு பிளான் பண்ணியிருப்பா. ஸோ கரெக்டாக ஜிம்னு அந்த அன்னைக்கு வரல. ஸோ இப்போ கிளாஸில் உட்காந்துருப்பீங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு ஒயன் யார் அப்படின்னு கேட்குறா. சீனியர் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு ஓ அதுவா சரி ஓகேம்மா உன்னை வந்துட்டு ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க நீ போயிட்டு அப்படின்னு சொல்லவும் ப்ரொஃபஸர் ஜிமின் தான் வரல யார் எனக்கு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. சார்ன்ட்டு வாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா அந்த பொண்ணை மட்டும் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேன்ட்டு இன்னும் நிறைய ப்ரொஃபஸர் இருக்காங்களோ. ஸோ முன்னாடி எந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் முடிச்சாங்களோ அவங்க நினச்சிட்டு நீங்களும் எஞ்சி போகிறீங்க. அவளும் வந்து நானும் வரேங்கிறா. இல்லை பரவாயில்ல நானே போயிட்டு வந்துடுறேன் நீரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. போகிறப்போ கரெக்டாக ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குல்ல. அந்த ரூம்குள்ளேருந்து ஒரு கை டக்கு அவ்வளோதான் பொத்துன்னு போய் விழுந்துடுறீங்க. பார்த்தா யார் அந்த மேடம் இன்னைக்கு சீனியர் தான். ஜிம்மி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறவங்கள. அது வந்துட்டு சீனியர் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்க விடுங்க என்ன அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது ரூமில். உங்களுக்கு பயமாக இருக்குது. சீனியர் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை அப்படியே அடிக்கிறதுக்கு தான் வரா. உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. நீங்கள் கத்துறீங்க. ஆனாலும் சாரா கூட காது கேட்காதுல்ல. அவளும் வந்துட்டு அவங்க வரல. ஸோ உங்களுக்கு செம்மையாக பயமாக இருக்குது. சரி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு பயமாக இருக்குதுன்னு விடுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி வாய்ஸ் எல்லாம் இப்படி பேசி பேசி தானே எல்லாத்தையும் ஏமாற்றி கவுத்து போட்டுட்டுருக்கிறேன் அப்படின்னு ஏதோ பேசுகிறா. நான் அப்படியெல்லாம் பண்ணலை சீனியர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. அப்படியே கணத்தில் பல அறையிறா. உங்களுக்கு பயங்கரமாக அழுக வருது. ரொம்ப சமத்து பிள்ளை நீங்கள். அடி கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. திருப்பி அடிக்க கூட மாட்டேங்கிறீங்க. தடுக்க கூட மாட்டேங்கிறீங்க. அவள் இதுதான் சாக்குன்னு போட்டு சும்மா அடியான்னு அடிச்சிட்டு இருக்கிறா. அவ்வளோதான் கணத்தில் அப்படியே 5 வரலும் அப்படியே பதிஞ்சு உங்கள் கண்ணால் அப்படி வீங்கி போச்சு புசு புசுன்னு. என்ன பண்ணுறா அப்படின்னா உங்களை அந்த ரூம்லேயே வச்சு பூட்டிட்டா. ஸோ பூட்டிட்டு அப்படியே வந்து லாக்கெல்லாம் பண்ணி அந்த கீ வந்துட்டு வெளியேருந்து லாக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் என்ன கத்தினாலும் அது ஸ்டோர் ரூம். ஸோ யாருக்கும் காது கூட கேட்க வாய்ப்பு இல்லை. கதவை தட்டினா கூட வந்துட்டு வெளியே யாரும் இல்லை. ஸோ அந்த டைம் எல்லாம் கிளாஸ் போயிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வெளியே யாராவது பேசுகிறாங்களா டைம் என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கையில் இந்த வாட்செலாம் அடிச்சு நொறுக்கிட்டா. ஸோ அது ஓட வேற மாட்டேங்குது. டைமும் தெரிய மாட்டேங்குது. பயமாயிட்டே இருக்குது. நேரம் ஆக ரொம்பவே ஆல்ரெடி அந்த ரூம் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் ஜன்னல் வெளிச்சத்தில் கொஞ்சம் தெரியும். ஆனால் இப்போ இருட்டு ஆக லேட் ஆக இருட்டாகிட்டே இருக்குதா. பயமாக இருக்குது உங்களுக்கு. யாராவது வரமாட்டாங்களா. சாரா கூட வரமாட்டாளான்னு அந்த பக்கம் சாரா எங்கடா போனவளை காணும்னு சொல்லி எல்லா பக்கம் தேடுறா. அந்த ஸ்டாஃப் ரூம் எல்லாம் போயிட்டு கேட்குறா. இது மாதிரி ஒயின் கூப்பிட்டீங்களாமான்னு சொல்லவும் இல்லை நான் கூப்பிடலன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. என்னடா அது அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டாலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எந்த கிளாஸ்ன்னு வேற இவளுக்கு தெரியாதா. ஸோ கிளாஸாக இருக்கும்ட்டு அவ்வளோ பெரிய காலேஜ் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் ஓகேவா. ஸோ அங்கே போயிட்டு தேடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. அவ்வளோ தேடிட்டே இருக்கிறா. கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு உங்களை தான் தேடிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ ஈவினிங் எல்லோரும் கிளம்புறதுக்கான டைமே ஆயிடுச்சு. சாராக்கு நல்லா தெரியும் நீங்கள் வந்துட்டு எங்கேயுமே அவளை விட்டுட்டு போக மாட்டீங்க. எதுவுமே அந்த மாதிரி தப்பாலாம் நீங்கள் எங்கேயுமே சும்மா கூட அவளை விட்டுட்டு போக மாட்டீங்க பாத்ரூம் கூட. ஸோ அந்த மாதிரி அப்போ கண்டிப்பாக நான் விட்டுட்டு போக வாய்ப்பே இல்லை. அவள் வீட்டுக்கு போக வாய்ப்பே இல்லை. என்ன வாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இந்த சீனியர் பொண்ணு பண்ணுறதெல்லாம் தெரியாதுல்ல. ஸோ நீங்களும் அதை சொல்லியிருக்க மாட்டீங்க அவகிட்ட. அதனால் அவளுக்கு அதெல்லாம் தெரியல. இப்போது சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கிளம்புறப்போ ஃபோன் யூஸ் பண்ணிப்பாங்களா. அந்த மாதிரி தான் யாரும் கிளம்புற டைமில் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது காலையில் போனதுமே ஃபோனை வந்துட்டு அங்கே முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே வச்சிடணும் உங்களோட கிளாஸில். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போகிறப்ப எடுத்துக்கலாம். இல்லை லஞ்ச் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களோட ஃபோனும் சாராவோட ஃபோனும் தான் இருக்குது. ஸோ சாரா வந்துட்டு 2 பேர்த்தோட ஃபோனை எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிளாஸ் வந்துட்டு ரூம் பூட்டிடுவாங்களே தானே. ஸோ கிளாஸ் ரூம் பூட்டிடுறாங்க. வெளியே தான் நிற்கிறா. இப்போ வந்துட்டு உங்களை விட்டுட்டு போக முடியாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ தப்பாக இருக்குது மட்டும் அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு தோணிகிட்டே இருக்கவும் எல்லா ப்ரொஃபஸர் ஸ்டாஃப் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யார்கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும். ஸோ ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட மட்டும் போயிட்டு அது வந்துட்டு எனக்கு ஜிமின் சாரோட சப்ஜெக்டில் ஒரு டவுட் இருக்குது. அவங்க நாளைக்கு முடிச்சுட்டு வர சொன்னார். அதனால வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு அவரோட நம்பர் மட்டும் கிடைக்குமான்னு தயங்கி தான் கேட்குறா. அதுக்கே இவ்வளோ தயங்குற இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதோ இதே வருது. நம்பர் வாங்கின உடனே கால் பண்ணுறா. ஸோ புது நம்பராகவும் ஜிமின் ஃபஸ்ட்டு எடுக்கல. ஸோ திரும்ப மறுபடியும் வந்துட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கா. என்னடா அது இவ்வளோ கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் அட்டன் பண்ணால் சாரா தான் சார் ப்ரொஃபஸர் சார் நான் தான் சாரா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லவும் வாயாடி சொல்லு என்ன அப்படிங்கிறாரு. ஸோ கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் ஜிமின் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசுவார். யார்ட்டையும் ஒரு மாதிரி கோல்டாக இருப்பார். மற்றபடி தனியாக இருக்கிறப்ப வந்துட்டு நல்லா ஃபார்மலாக தான் பேசுவாரா. ஸோ அது மாதிரி தான் இவனை இந்நேரத்தில் கால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா அது வந்துட்டு ப்ரொஃபஸர் அது சாரா ஜஸ்ட் இல்லை வைனு அப்படின்னு சொல்லுவோம். என்னாச்சு வைன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ வந்துட்டு காணும் அப்படிங்கிறீங்க. என்னது காணுமா என்ன விளையாடுறீங்களா ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறாரு. ஐயோ ப்ரொஃபஸர் சத்தியமாக சொல்கிறேன். அவளை வந்துட்டு மதியம் இன்டர்வல் பீரியடில் வந்துட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டாங்க. ஸோ அவள் வந்துட்டு ஏதோ ப்ரொஃபஸர் கூப்பிட்டதா சொல்லி கூப்பிட்டாங்க. அவள் போனவ தான் திரும்ப வரவே இல்லை. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இனிமேல் காணும். நான் எல்லா பக்கம் தேடிட்டேன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் அழவே ஆரம்பிச்சிட்டா. அல்லாத ஒன்றும் இல்லை எல்லாத்துக்கிட்டையும் கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாத்தையுமே கேட்டேன் யாருமே வர சொல்லியாமா அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு எதுவும் தப்பாக படுது. இன்னும் யாரும் வர சொல்லியா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அங்கேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட வீடு அந்த காலேஜுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால நார்மலாக சும்மா
கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக லீவ் போட்டுருப்பாரு. அப்படியே நார்மல் ட்ரெஸ்ல தான் ஒரு ஷார்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஷர்ட் போட்டிருக்காரு. அப்படியே எந்திரிச்சு ஓடி வராரு. ஓடி வந்து காலேஜ்குள்ள வந்துட்டு அந்த வாட்ச்மேன் வந்துட்டு சார் நீங்க என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அதுவா ஒரு சின்ன எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சைன்லாம் பண்ணிட்டு வராரு. ஏன்னா கேட்ல வந்துட்டு எப்பவுமே சைன் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி அன் டைம்ல வரும்போது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாரும் காலேஜ் விட்டு போயிட்டு இருக்க டைம்ல இவர் உள்ள ஓடி வந்துட்டு இருக்காரு. சொல்லப்போனால் எல்லாருமே போயிட்டாங்க. இவர் மட்டும் தான் ஓடி வராரு. அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஒருத்தர் 2 பேர் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களாம் வேறு டிபார்ட்மெண்ட் ஜிமின் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி தான் எல்லாரும் போகிறப்போ இவர் வந்துட்டுருக்காரு. வந்து பார்த்தா இந்த பக்கம் சாரா ஓன்னு அழுதுட்டுருக்கா. என்னாச்சு ஏன் அழுதுருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதான் சொன்னேன்ல பையனை காணோம் அப்படின்னு சொல்லவும் இந்த பக்கம் நீங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் அழுது ஆல்ரெடி கண்ணால் வீங்கி போய் கிடக்குமா. ஸோ இப்போ தண்ணி வேறு தாகமாக இருக்குது. உங்களால் வந்துட்டு முடியல. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கீங்க. அங்கே பக்கம் கதவு தட்டினா கூட யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. எல்லாரும் போயிருப்பாங்களா இல்லை இருக்காங்களா இது என்ன டைம் 2 பேர் சேர்ந்துட்டு சரிவா தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தேடுறாங்க. எல்லா கிளாஸ் ரூமையும் போயிட்டு ஜன்னலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு ஸ்டோர் ரூம் வந்துட்டு கீழே இருக்கும். ஓகேவா. ஸோ வந்துட்டு எப்படின்னா அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு பக்கத்தில் கீழே இருக்கும். அதனால ஜிமின் வந்துட்டு எல்லா கிளாஸ் ரூம்லையும் பார்க்குறாரே தவிர ஸ்டாஃப் ரூமில் பார்க்கவே இல்லை. அப்படி பார்த்துருந்தா கூட பக்கத்தில் வந்திருப்பாரு. மேபி அந்த கதவு தட்டுற சத்தமாவது கேட்டிருக்கும். நீங்கள் அந்த கதவுக்கிட்டே தட்டிகிட்டே அழுதுகிட்டே இருக்கீங்க. மணி அப்படியே எட்டி அவர் யூனிவர்சிட்டி காலேஜ் இல்லையா. ஸோ அவ்வளோ பெரிய இதில் எல்லா பக்கம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேடி இருக்கிறாங்க. அவங்களாலே முடியல. அப்படியே மூச்சு வாங்குது அவங்களுக்கு 2 பேரும் ஓடி ஒரு வழியாக வந்து எங்கெங்கேயும் தேடி எங்கேயுமே கிடைக்கல. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது, பயமாக இருக்குது. காலில் வந்துட்டு வீட்டிலேருந்து சாராவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா 2 பேர்த்து இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்துட்டு அது வந்துட்டு இல்லைம்மா வைன் வந்துட்டு கொஞ்சம் வயிறு வலின்னு சொன்னால் நாங்கள் மெடிக்கல் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அப்படி சொன்னால் கொஞ்சம் பயப்பட மாட்டாங்களா. அதனால வயிற்று வலியாக நான் வேணா வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறேன். வேணாம்மா அது நானே பார்த்து கூட்டு வந்துடுறேன். மேபி கொஞ்சம் லேட் ஆகும், பயந்துக்காதீங்க, என் அம்மா கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லவும் சேட்டை தாங்க நான் சொல்லிடுறேன், நீ பார்த்துட்டு வா, பத்திரமா வாங்க, காசு ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாம் என்கிட்டயே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் இவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2:30லேருந்து நீங்கள் அந்த ரூம்குள்ளே தான் இருந்திருப்பீங்க. ஸோ மணி 8 ஆயிடுச்சு. எப்படி இருக்கும், பச்சை தண்ணி கூட இல்லாமல் அப்படியே அழுது தொண்டெல்லாம் வறண்டு போயிட்டு கிட்டத்தட்ட மயக்க வர ஸ்டேஜ்க்கே போயிட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சாரா கிட்ட இங்கே பாரு சாரா, நான் தெளிவாக கேட்குறேன், ஆன்சர் பண்ணு, நல்லா யோசிச்சு சொல்லு. இப்போது யார் வந்துட்டு வைனை கூப்பிட்டது, நீ ஏன் அவ கூட போகல அப்படின்னு கேட்கவும் இவ தான் வேணான்னு சொல்லிட்டா. அதுவும் இல்லாமல் ப்ரொஃபஸர்னு வேறு சொன்னாங்க, அது சீனியர் தான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு அப்படி சொல்லவும் நாங்கள் 2 பேரும் தான் எந்திரிச்சு போகலான்னு. ஆனால் வைனை மட்டும் தான் கூப்பிட்டாங்க, நீ உட்காருன்னு சொல்லிட்டு அவளை மட்டும் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்னுமே தேம்பி அழுதுருக்கா. சரி அழாது, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாரு. ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, டெட் ஆகிடுச்சு. இருட்டாக வேறு இருக்கா. ஸோ அதனால் சாரா உன்னோட ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணுன்னு சொல்லவும் அவ்வளோ ஆன் பண்ண பார்க்குறா. ஆன் பண்ண உடனே ஃபோன் வந்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரொஃபஸர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஒயினோட ஃபோன் இருக்கான்னு சொல்லவும் ஒயினோட ஃபோனு வந்துட்டு எடுத்து அதாவது உங்களோட ஃபோனை எடுத்து பார்த்தா அது வந்துட்டு ஆல்ரெடி ஸ்விட்ச் ஆஃப். அப்போ வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணேன்னு தெரியல. சரி ஓகே நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போகலாவான்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. என்ன அப்படின்னா அங்கே வந்துட்டு கண்டிப்பாக அவரோட கேபினில் வந்துட்டு ஏதாவது டார்ச் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாரு, ஏதாவது திங்ஸ் எமர்ஜென்சிக்கு. அதனால என்ன பண்ணுறேன்னா என்னோட வந்துட்டு கேபினில் இருக்கும், நான் எடுத்து தரவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ தான் 2 பேரும் அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் ரூமுக்கு பக்கத்தில் தானே ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அங்கே வந்து உட்காந்து கதவை தட்டிக்கிட்டே தானே இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு முடியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டுக்கிட்டு மெதுவாக சும்மா டப்புன்னு மெதுவாக தட்டிட்டு இருக்கிறீங்க. உங்களால் முடியல. இந்த பக்கம் ஜிமின் சாரா 2 பேருமே வந்துட்டு அந்த கேபினுக்கு வராங்க. ஸோ அதாவது ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, ஸோ அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு ஜிமினோட கேபினில் வந்துட்டு அவரோட கீ இருக்குல்ல, ஸோ அதனால் ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணி வந்துட்டு தேடிட்டு இருக்காரு. அந்த டார்ச் எங்கேயோ அவருக்கு வந்து அது ரொம்ப குட்டி தான், ரொம்ப பெருசாக வந்து குட்டி டார்ச் தான். 2-3 வச்சுருந்துருப்பாரு போல். அந்த பெண்ணில் எல்லாம் டார்ச் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. அசத்துக்கு அதாவது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இங்கே பாரு, நீ பயந்துக்காத, நீ இந்த பக்கத்து என்ன சீக்கிரம் கிடைக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரா ஒரு பக்கம் அனுப்புறாரு. அவள் பயப்படல போறா. ஓகே ப்ரொஃபஸர், நான் இந்த பக்கம் பார்க்குறேன், ஏன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இன்னும் 2 பேர், அதனால நான் இந்த பக்கம் பார்த்துட்டு வரேன், நீங்க இந்த பக்கம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் போயிட்டா. ஸோ ஜிம்மி வந்துட்டு அவர் ஒரு பக்கம் அடிச்சுட்டா தான் பார்க்குறாரு. இந்த டைம் வந்துட்டு அவர் கரெக்டாக 2-3 எட்டு வச்சிருப்பாரு. அந்த கதவு மறுபடியும் நீங்கள் மெதுவாக தட்டிப்பீங்க. ஸோ தட்டுற சத்தம் கேட்குது. அவர் திரும்பி பார்க்குறாரு, ஒரு சத்தமும் கேட்கல. சரி ஓகேன்னு திரும்ப 2-3 எட்டு வச்சிருப்பாரு. திரும்ப மெதுவாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்று அமைதியாக அந்த ஸ்டோர் ரூம் கிட்டே வந்து நின்று பார்க்குறாரு. நீங்கள் மெதுவாக தான் தட்டிட்டு இருப்பீங்க. ஸோ 2-3 செகண்ட் விட்டு தானே தட்டுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. வயன் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. அவர் வாய்ஸ் கேட்டதுமே ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்களும் அழுகிற மாதிரி பேசுறீங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரொஃபஸர் நான் இங்கே தான் இருக்கேன், எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆரம்பிச்சிட்டிங்க. ஒன்றும் இல்லை நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிமின் கத்திருக்காரு. சாரா வேற பக்கம் போயிட்டாளா. ஸோ அதனால அவளை வந்துட்டு இப்போ பிடிக்க முடியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஒரு 5 நிமிஷம் பயந்துக்காத, நான் வந்துட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு சின்ன டார்ச் மாதிரி இருக்குல்ல, பெண் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அந்த டோருக்கு வெளியே இருந்துட்டு அப்படி உள்ள இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ அப்படி பண்ணுறப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு அது வெளிச்சம் உள்ள வரும்ல. ஏன்னா நீங்கள் பயமாக இருக்குது, இருட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுருப்பீங்க. அதனால வந்துட்டு அந்த வெளிச்சம் வந்துட்டு லைட்டாக அப்படி வைக்கிறாரு. உள்ளே கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வருது. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் வந்தாருன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் போகாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அழுகுறீங்க. இல்லை நான் கீ எடுத்துகிட்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு கீ தேடுறாரு. எங்கேருந்து கிடைக்கும், அதான் அந்த பிள்ளை தூக்கிட்டு போயிடுச்சே. ஸோ எல்லா பக்கம் தேடி அந்த ரூமோட ஸ்டோர் ரூமோட
ஓகேவா. அந்த ஒரு ரூமுக்கு டவுட்டாக இருக்குது, ஏன் அந்த ரூம் கீ மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் வந்துட்டு இந்த போட்ட லாக் கிடையாது, அப்படியே வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு லாக் பண்ணுவோம்ல கதவுலேயே, அந்த மாதிரி லாக் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணனே தெரியாமல் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேறு வழியே இல்லை, போட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்கைசர் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஏதாவது பிரச்சனை ஆனால் அதை எடுத்து அணைக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களே, அதை எடுத்து டப்பு டப்புன்னு போட்டு உடச்சிட்டு இருக்காரு. இந்த சத்தம் கேட்டு சாரா அந்த பக்கம் இருந்துட்டு என்ன சத்தம் அப்படிங்கும்போது எட்டி பார்க்குறா. ஸோ அவள் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருப்பா, பட் அங்கேருந்து எட்டி பார்க்குறப்ப ஜிமின் தான். அது என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் மெதுவாக வந்துட்டு இருக்கா. ஸோ ஜிமின் டக்குன்னு அந்த கதவு இருக்கல, ஸோ அதை உடச்சிடறாரு. ஸோ உடச்சதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க, அதாவது முடியாமல் தான் உட்காந்துருப்பீங்க. அப்படியே ஜிமின் பார்த்து ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்குள்ள அப்படியே மயக்கம் வந்தது, போத்துன்னு விழுந்தாருங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. சாரா பார்த்துட்டா. ஸோ சாராவும் கூட தான் வரா. இப்போ ஜிமினோட காரில் உங்களை ஏற்றிட்டு 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. இப்போது டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துருப்பாங்க போல், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, கொஞ்சம் இன்ஜெக்ஷன்லாம் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நீங்கள் பெட்டில் இருக்கீங்க. இங்கே ஜிமின்கிட்ட ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சாரானா அழுதுகிட்டே இருக்கா. ஒன்றும் இல்லை சாரா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சதுமே ஜிமின் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி, யார் ஒன்று அந்த மாதிரி வச்சு பூட்டினா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நானே தெரியாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், போய் பேசாத வயன், என்ன பேசிட்டு இருக்கிற நீ, வெளியேருந்து பூட்டிக்கிறாங்க, அந்த ரூமில் சாவி கூட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ப்ரொஃபஸர், அது நானே தான் அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்க. சரி ஓகே, பயப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா சாரா நான் கொண்டு போய் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறா. நாங்கள் வரட்டான்னு கேட்குறாரு. இல்லை அது ஏதாவது தப்புப்பாங்க, நாங்களே போய்க்கிறோன்னு சொல்லிட்டு சாரா உங்களை கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ஜிமினுக்கு அங்கே வந்துட்டு மனசே இல்லை. ஸோ உங்களை வீட்டுக்கு, அதாவது உங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வரைக்கும் காரில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் அவரும் போகிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது, யார் இந்த வேலையை பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சந்தேகமாகவே இருக்குது. அடுத்த நாள் வந்துட்டு காலேஜுக்கு வரீங்க. ஸோ ஜிம்மியும் வந்துட்டு வராரு. வரும்போதே வந்துட்டு என்னென்னா, ஒயின் ஸ்டாஃப் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது போகிறதுக்கு, ஏன் அப்படின்னா வந்து இருப்பாள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பா, உங்களுக்கு அதெல்லாம் நினச்சா, அந்த இருட்டு ரூமை நினச்சா இன்னுமே பயமாக இருக்குது. இதுக்கு மேலே நீ வந்துட்டு ஜிமின் பக்கத்தில் போன அப்படின்னா இதை விட மோசமாக நீ வந்துட்டு அனுபவிப்ப அப்படின்னு மிரட்டியிருப்பா. ஸோ அதனால் நீங்களும் பயந்துட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் பயந்துட்டே தான் சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் வந்து கூட்டி போயிட்டு ஸ்டாஃப் ரூம் இருக்குல்ல, ஸோ அவங்க உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு என்னாச்சு, நேற்று என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு, போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. ஒன்றும் அப்படின்னு வந்து தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு நான் நல்லா பார்த்தேன், நேற்று நேரம் அடிச்சிருக்காங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை ப்ரொஃபஸர், அது யாரும் என்ன அடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீயே அடிச்சுக்கிட்டியான்னு கேட்குறாரு. இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் எப்போ பேசுகிறேன், யார் இது மாதிரி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் இல்லவே இல்லைங்கிறீங்க. ஸோ ஜிம் வந்துட்டு இங்கே பாரு உன்னோட கண்ணத்தில் கை விரலில் பதிஞ்சிருக்கு, யார் அடித்தான்னு சொல்லு, யார் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பயமாகவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பயப்படுறதை பார்த்துட்டு சரி ஓகே நான் நாளைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், இவ்வளோ நேரம் சேர்த்து வச்சு மொத்த அழுகையும் மொத்தமாக அழுதுட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே பயந்துருப்பீங்களா. இதுக்கு முன்னாடி வீட்டில் போயிட்டு கூட அழுகட முடியாது, ஏன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அதனால நீங்கள் அமைதியாக சமத்தா போய் வீட்டில் படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ காலையில் இருந்துச்சு ஸ்கார்ஃபெல்லாம் போட்டு தான் வரீங்க. கண்ணத்தில் வந்துட்டு அடிப்பட்டதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இதை வெயிலுக்கு போடுவா போலன்னு நினச்சி விட்டுட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து இந்த மாதிரி கேட்டது பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி அழகும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே ஒன்றும் இல்லை நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு நல்ல டைம் எப்படி சொல்லுது, யாராவது அழுதோ அப்படின்னா ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லுவாள், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி ஜிம்லேயே பார்த்துட்டே இருக்கவும் ஒன்றும் இல்லை நான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறதா இருந்தாலும் இனிமேல் பயப்படாத ஓகேவா, என்னோட நம்பருக்கு கால் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபோன் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி ஓகே அழாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழகும். என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட கண்ணத்தில் வந்து கேஸ் கொடுக்குறாரு. ஓகேவா, ஜஸ்ட் அதாவது ஆறுதல் படுத்திட்டு பாசமாக கொடுப்போம்ல, அந்த மாதிரி தான், தப்பாக கூட இல்லை. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கிறப்போ பின்னாடி இருந்து அந்த பொண்ணு இதை வீடியோ எடுத்துட்டா. ஓகேவா, எடுத்துட்டு அது உங்களை மிரட்டத்துக்காக தான் எடுத்திருப்பா. ஸோ அதனால் வந்துட்டு அதை அப்போதைக்கு வச்சுக்கிட்டா, எதுவுமே யாருக்கும் காட்டில் போஸ்ட்லாம் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இது எனக்கு யூஸ் ஆகும். நீ இன்றைக்கி தப்பிச்சிருக்கலாம், ஆனால் வந்துட்டு நாளைக்கு தப்பிக்கவே முடியாது நீ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஒரு மாதிரி மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ போனதுக்கப்புறம் அவளுக்கு இன்னுமே வெறியாக ஆகுது இந்த வீடியோ பார்க்க. ஏன்னா ஜிம் வந்துட்டு உங்களை நிறைய ஹக் பண்ணி கிசாராக கொடுத்துருக்காரா. அதுவும் இல்லாமல் உங்களை வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பார்த்து பேசிகிட்டே இருக்காரா. அவகிட்ட மட்டும் எரிஞ்சு விழுவாரா. அதனால அவளுக்கு அது எரிச்சலாக வருது. அது எப்படி, நான் தானே அவரை லவ் பண்ணியிருக்கிறேன் ஒரு வருஷமாக, சடனாக இப்போ இவள் வந்துட்டு எப்படி இவளை லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் மேலே அவளுக்கு கடுப்பாகுது. மறுபடியும் வந்துட்டு ஜிமின் கிட்டே பேசுறதுக்காக வரா. இந்த டைம் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு ஒத்துக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வரா. ஸோ கேபினுக்கு வரா. இந்த டைம் ஜிமின் மட்டும் தான் இருக்காரு அவரோட ஸ்டாஃப் ரூம்குள்ளே. ஸோ வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும், எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. அவருக்கு இன்னும் யார் மேலேயும் சந்தேகமே இல்லை. அவர் மாதிரி பிளாங்காக தான் இருக்காரு, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவகிட்ட எதுவும் காட்டிக்கல. இங்கே பாரு நான் பேசுகிற மூடில் நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. ஆனால் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அது உன்னோட விருப்பம், ஆனால் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறாரு.
ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜிம்மில் எடுத்து கிஸ் பண்ணக்கு ட்ரை பண்ணுறா. ஸோ ஜிம்முக்கு அவன் பிடிக்கவே இல்லை, எரிச்சலாக வருது. நீ பாரு அமைதியாக இரு, தள்ளு தள்ளுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. ஆனாலும் அவள் விடவே மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணவும் அவருக்கு வந்துட்டு கடுப்பாயிடுச்சு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பொறுமையெல்லாம் தாண்டி போயிட்டு பலான்னு கணத்தில் 4 அரைஞ்சிட்டாரு. அவ்வளோதான், அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதுவும் இல்லாமல் கண்டபடி ஒரு மாதிரி திட்டி விட்டார். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி திட்டவும் இவன் என்ன இந்த மாதிரி திட்டி இருக்கிறானா, ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நல்லா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேரில் அந்த போஸ்ட்டை வந்துட்டு ஜிமின் தான் அவங்கள அப்யூஸ் பண்ண மாதிரி வீடியோ அந்த மாதிரி போஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டா. ஸோ காலேஜ் ஃபுல்லாகவே அது பரவிட்டு இருக்குது. இந்த போஸ்ட்டை ஃபஸ்ட்டு சாரா தான் பார்க்குறா. பார்த்தது உடனே உங்களுக்கு தான் கால் பண்ணிட்டா ஒரு கடத்தில். சோடி வந்து இங்கே பாருடி அப்படின்னு சொல்லி காட்டுறா. நீங்கள் வந்துட்டு அது நான் தாண்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதோ மிஸ்பிக்கப் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லாடி அது நான் தான், அவர் வந்துட்டு என்கிட்ட சமாதானப்படுத்திட்டு இருந்தார், நான் பயந்து அழுதுட்டு இருந்தேன்னு சொல்லி தான் அவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இப்போ யார் தலை பண்ணியிருப்பா அப்படின்னு அவளுக்குமே டவுட்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த விஷயம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் போகுது. ஜிம்மில் தான் போட்டு பிடிச்சி கிழிக்கிறாங்க. ஆனாலும் வந்துட்டு அவரோட பக்கத்துக்கு நியாயத்தை சொல்கிறாருங்க, பாருங்க நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா அப்படி பேசிட்டு இருக்கிறாரு, உன்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன 4 வருஷம் தானே ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் அப்படி மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுக்குது. ஆனால் காலேஜில் சும்மா ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்கள்ல, ஸோ பேசிட்டு இருக்கிறாங்க. டெய்லி வந்துட்டு நிறைய ஃபோட்டோ இது மாதிரி எடுத்து வச்சுப்பா போல், எல்லாத்தையும் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறா. ஸோ முதல்ல இந்த போஸ்ட் பண்ணுறது யார் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு தான் எல்லாத்துக்கும் தோணுது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு காலேஜுக்குள்ளே போகவே பிடிக்கல. ஏன்னா எல்லாரும் உங்களை வந்துட்டு இதுக்கு முன்னாடி ரொம்பவே அமைதியான பொண்ணு, சமத்துன்னு சொன்னவங்கள தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே நீங்கள் காலேஜ் வரதுக்கே ஒரு மாதிரி சங்கடப்படுறீங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு காலேஜ் வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட சொல்லிட்டு அழுதுட்டே இருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சிட்டே இருக்காரு. இப்போ சாரா வந்துட்டு உங்ககிட்ட கேட்குறாங்க, பாரு வயன் அன்னைக்கு உன்னை அப்படி பண்ணது யாருன்னு சொல்லு, உன்னை யாரோ அடிச்சிருந்தாங்க, எனக்கு நல்லாவே தெரியுது, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், சொல்லு என்கிட்டயாவது சொல்லு அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் இப்போ தான் சாரா கிட்டே சொல்கிறீங்க அந்த மாதிரி சீனியர் தான் அப்படின்னு சொல்லவும், அவள் வந்துட்டு சமஷாக்கு அவளா அப்படின்னு கேட்கவும், அவங்க தான் அவங்களுக்கு ஜிமின் சாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு அந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணதாக கூட அவங்களா தான் இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் ஜிமின் பின்னாடி, அதாவது விண்டோக்கு பின்னாடி நின்று கேட்டுருக்காரு. ஆக்சுவலாக சாராவை ஜிமின் தான் கேட்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஓகே சாராவிட்டே சொல்லுவீங்களா, அதனால தான். ஸோ அவர் கேட்டு தான் அவருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நேராக கிளாஸ்க்கு தான் போகிறாரு. அவளோட கிளாஸ்க்கு அங்கே போனதுமே அவள் வந்துட்டு உட்காந்து திமிரா அப்படியே தனாவிட்ட பார்த்துட்டு இருக்கிறா ஜிமினை. முன்னையாவது லவ் பண்ணங்கிற ஒரு இது இருக்கும், இப்போலாம் வந்துட்டு செம்மையாக திமிர் பிடிச்ச மாதிரி தெரியுறா. அப்படியே வந்து ஜிமின் பார்த்ததுமே எழுந்துச்சு நிற்க வச்சு அப்படியே பலன்னு அரைஞ்சிட்டு இருக்காரு. அவள் வந்துட்டு ஆனால் அவள் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் இன்னும் இதுக்கு மேலே அதிகமாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் காதுகிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறா. ஒரு வில்லத்தனமாக பேசுகிறா. ஜிமினுக்குலாம் அவ்வளோ கடுப்பாகுது. இன்னும் எவ்வளோ வச்சிருக்க, மறுபடியும் டெலிட் பண்ணி எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. ஆனால் அவள் அதை எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஸோ ஜிமினும் அந்த டைமில் அங்கே என்ன பேசுன்னு தெரியாமல் அப்படியே வந்திருப்பாரு. ஏன்னா சும்மா பிடிச்சி எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும்ட்டு வந்திருப்பாரு. ஸோ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா உங்களை வந்துட்டு 4 பசங்க போட்டு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா தப்பாக பேசுகிறாங்க, உங்களுக்குனா பயங்கரமாக அழுகையாக வருது. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நீ இந்த மாதிரி பேசி தானே என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் உனக்கு ப்ரொஃபஸர் கேட்குதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தப்பாக பேசுகிறாங்க. அதனால வந்துட்டு நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் அதே ஸ்டோர் ரூமுக்கு நீங்களே போயிட்டு அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்குது, எடுத்து கை கிழிச்சிக்கிறீங்க. ஸோ கிழிச்சிட்டு அந்த பிளட் எல்லாம் வந்துட்டு ஊதிட்டு அந்த டோருக்கு வெளியே வருது. ஸோ ஜிம்மி அந்த பக்கம் போயிருப்பாரு. என்ன இது ஒரு மாதிரி காலில் ஓட்டுது அப்படின்னு பார்த்துருப்பாரு. பிளட் என்னடா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. அவ்வளோதான், அங்கே ஜிம்மிக்கு உயிரே இல்லை. தூக்கிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் ஓடுறாரு. ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கனால ஜிம்மிக்கே பயமாக இருக்குது, என்ன சொல்ல போகிறாங்கன்னு. அதுவும் இல்லாமல் டாக்டர் வந்துட்டு இங்கே பாருங்கள் ரொம்ப பிளட் லாஸ் ஆகிருக்கு, நிறைய பிளட்ல தேவைப்படும்னு சொல்லிட்டு ஜிம்மிக்கு உங்களுக்கு சேம் பிளட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கொடுக்குறாங்க. அது வந்துட்டு செட் ஆயிடுச்சு. ஓகேவா, 2 பேத்துக்கு சேம் பிளட். இப்போ வந்துட்டு பிளட் எல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் கையை கட் பண்ணால் கூட உயிரே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால தான் கை கட் பண்ணிப்பாங்க, என்னமோ எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நான் அதனால வந்துட்டு நிறைய பிளட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ தான் வந்துட்டு மயக்க தெரிஞ்சு அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. பலார்னு ஒரு அரை கண்ணை முழிக்கிறதுக்குள்ளே ஜிமின் தான். ஸோ அப்படியே வந்துட்டு கணத்தில் கை வச்சுட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு பார்க்குறீங்க. லூசாடே நீ, பைத்தியமாடே நீ, என்னடி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிட்டு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறீங்க. திரும்ப மறுபடியும் ஒரு பலன் வராரு இந்த கணத்தில். அப்படியே ஒரு கையில் வந்துட்டு ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க, அந்த வயரோடையே சேர்த்துட்டு அப்படியே அதுலேயே 2 கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜிமினியை கலங்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின்க்கு அவ்வளோ வெறியாகுது. லூசா நீ, பைத்தியமாடி நீ, என்னடி பண்ணி வச்சிருக்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கை கழிச்சிட்டு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கோவம் வருதுல, அதுக்கு செத்துருவியா, செத்துட்டு எல்லாம் முடிஞ்சா, தப்பு பண்ணது யாரு, நீயா நானா, பத்தான தப்புண்ணா, அப்போ அவளை நீ அவளை பிடிச்ச இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன், நீ சந்தோஷம் தானே பட்டிருப்பேன், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. திரும்ப வந்துட்டு இப்படி கை ஊங்குறாரு, அவருக்கு கோவம் வருது. ஸோ நீங்கள் நல்லா பயந்துட்டு மறுபடியும் கணத்தில் 2 கணத்துலேயும் கொண்டு போய் கை வச்சுக்கிறீங்களா. ஸோ ஜிமினுக்கு அது கஷ்டமாகுது, நீங்கள் பயந்துட்டு மறுபடியும் அடிச்சு வரணும்னு கணத்தில் கை வச்சதும் ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி சாரி அடிக்க மாட்டேன் ஓகேவா, சாரி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கணத்தெல்லாம் தேய்ச்சி விட்டு சமாதானம் படுத்துறாரு. நீங்கள் இன்னும் எச்சா அழுகுறீங்க. அதான் நான் சாரி சொல்கிறேன்லன்னு கேட்குறாரு. இல்லை அவங்க வந்துட்டு எப்படி பேசுனாங்க தெரியுமா? நீ வந்துட்டு காசுக்காக தானே இப்படி பண்ணுற, அவர்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன், எத்தனை நாள் அங்கேருந்து இங்கேருந்து எப்படியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் அப்பாவுக்கு தெரிஞ்ச கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. ஸோ அதான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உங்களோட வீட்டுக்கு தான் கூட்டு போகிறாரு. ப்ரொஃபஸர் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வாடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐயோ ப்ரொஃபஸர் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்கு நேராக கூட்டு போகும். உங்கள் கையில் அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன காயப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இவரோட ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லவும் வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க உட்காரத்துக்கு வரல, அது வந்துட்டு எனக்கு உங்கள் பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தரீங்களான்னு கேட்குறாரு. அப்படிங்கிற மாதிரி இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னு உங்கள் அம்மா கேட்கவும் அதாங்க உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து என்னங்க தம்பி திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு வந்துட்டு 2 3 வீடு இருக்குது, அதாவது வீடாக கட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சொத்து இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, நான் இந்த வேலைக்கு போகிறேன், அது இல்லாமல் கேஸ்க்கு அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் மேன், நான் தான் வந்துட்டு இந்த ஃபீல்டு பிடிச்சிருக்குன்னு வந்தேன் அப்படி மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க அதெல்லாம் நான் கேட்கல, அது சடனாக அவள் இப்போ தானே படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணுவீங்க நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்னடா பேசிட்டு இருக்கிற நீ அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி பேன் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க. இங்கே பார்ப்பா தம்பி, நீ ஏதோ சொல்கிற எனக்கு வந்துட்டு சரிந்தா படுது, ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு அப்படின்னா என் வீட்டுக்காரர் கொண்டே போட்டுருவார் பாவலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பேசிக்கிறேங்க அவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும். என்னடா இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கிறா, ஏன்னா உங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவருக்கு எப்படி தெரியும். இல்லைங்க ப்ரொஃபஸர் என் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பரவாயில்ல பேசிக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவும் வந்துட்டு மேலே அப்போ தான் வராரு. ஸோ வரவும் என்னது வயது நேரத்தில் வந்திருக்காங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்படியே தயங்குறாங்க. ஸோ ஜிம் வந்துட்டு அங்கிள் ஹாய் அப்படின்னு சொல்லவும் ஹாய்ப்பா யார் நீங்கள் அப்படின்னு சொல்லவும் நான் மைனோட லவர் அப்படிங்கிறாரு. லவரா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஏய் ஆமாடி லவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஏய் என்ன இது, நான் கல்யாணம் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ என்ன ப்ரொஃபஸர் இருக்கிற வாய் முடி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனுப்பி லவ் பண்ணுறோம். ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. உங்கள் அப்பாவுக்கு கடுப்பாகுது. என்னப்பா நீ பாட்டுக்கு வந்த நீ பாட்டுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, அவள் சின்ன பொண்ணு இப்போ தான் காலேஜ் போயிட்டு இருக்கிறா அப்படின்னு. சின்ன பொண்ணு தான் காலேஜ் தான் போகிறா, அதனால என்ன கல்யாணம் பண்ணுவீங்க, நான் காலேஜ் படிக்க வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. உங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லப்பா என்னவோ தெரியல, எப்போவுமே சிறுசுன்னு இருக்கிறவர் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியுது. சரி ஓகே ஆனால் சின்ன பொண்ணுப்பா ஒரு காலேஜ் எல்லாம் முடிக்கட்டுமே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க அந்த அளவுக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது, ஸோ இப்போ பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ இந்த ப்ரொஃபஸருக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு, இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரெண்டுமே சரியான சிடுமூஞ்சி ஆச்சு, அதாவது உங்கள் அப்பாவும் சிடுமூஞ்சி இவரு சிடுமூஞ்சியா, ஸோ ரெண்டும் சேர்ந்து என்னத்தை பண்ண போதும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு ஷாக், உங்கள் அப்பா வந்து இந்த அளவுக்கு இறங்கி பேசுனதே. ஓகே அங்கிள் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் வந்துட்டு நாளைக்கு அம்மா அப்பா கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு சாப்பிட்டு நல்லபடியாக இரு ஓகேவா, இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்காரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. என்னவோ தெரியல உங்களோட அப்பா வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிம் உங்ககிட்ட இவ்வளோ கேரிங்காக நீங்கள் வந்துட்டு அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கீங்களா. சரி ஓகே நல்லபடியாக பார்த்துக்குவான் போல தான் இருக்குது, நல்ல பையனாக தான் தெரியலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பேசினா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. அதாவது உடனே வருவாங்கன்னு இவரும் நினைக்கல, சும்மா சொல்லிட்டு போகிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலங்கத்தால் வீட்டுக்கு வாசலில் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இங்கே ஷாக்கு, என்ன தம்பி திடீர்னு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் நான் தான் நல்ல அங்கிள் அம்மா அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் ரெடி பண்ணலையான்னு கேட்குறாரு. என்னப்பா நீ பாட்டுக்கு சடனாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதான் நான் சொன்னேனே நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அதை மட்டும் தான் சொல்கிறாரு. ஸோ அதுவே அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது உங்களோட டேடிக்கு. சரி ஓகேன்ட்டு என்கேஜ்மெண்ட் எல்லாம் அன்றைக்கே வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க, 2 நிமிஷத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான், எது நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி சடனாக எல்லோரும் வரவும் உங்களை கூட்டி போய் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. ஸோ டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வந்து கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு ஸோ எல்லாமே ஃபுட்டெல்லாம் வந்து டக்குன்னு கடையில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அப்பா அப்படியே வந்துட்டு போகிற போக்கில் நானும் போகிறேன்டா அப்படின்னு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லோரும் கிளம்புறாங்க. ஜிம் அப்படி உங்களை பார்த்துட்டு லைட்டாக கண்ணடிச்சு பாய்டி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கை மட்டும் தான் பாய்னு காட்டுது, உங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பாய் மட்டும் காட்டிட்டு நின்றுட்டே இருக்கிறீங்க. அவர் போயிட்டாரு ஆனாலும் இன்னும் கையை ஆட்டிகிட்டே இருக்கிறீங்க. உங்கள் அம்மா தான் வந்து கையை பிடிச்சி போதுண்டி வாயினே கையாட்டினது அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா அப்படின்னு கை வச்சுட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. ஸோ அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் உங்கள் அப்பா அப்படியே உட்காந்துட்டு உங்கள் அம்மா அப்பா பேசிக்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு, என்ன நடந்துச்சு 2 நாளுக்குள்ளே அப்படின்னு உங்களை கேட்க தெரியலப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தெரியலையா, இல்லைடா சடனாக அவங்க வந்தாங்க பேசினாங்க, திடீர்னு என்கேஜ்மெண்ட் நானும் சேர்ந்து ஒத்துக்கிட்டேன், ஒன்றும் புரியல, உனக்கெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி இப்போ தான் கேட்குறாங்க. பிடிச்சிருக்குப்பா, அவர் என்னோட ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ப்ரொஃபஸரா அப்படின்னு அப்போ தான் உங்கள் டேடிக்கு தெரியும், உங்கள் அம்மாவுக்கு தெரியும் ஃபஸ்ட்டே, ஆனால் உங்கள் டேடிக்கு தெரியாது. என்ன சொல்லிட்டு இருக்கிற ஒயின் ப்ரொஃபஸர், என்னோட ப்ரொஃபஸர் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஓ இது வேறையா, சரி ஓகே, அதனால தான் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல, பிடிச்சிருக்குப்பா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, தப்பாலாம் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் எனக்கு தெரியும் நீ என்னோட செல்ல பொண்ணு, நீ தப்பாக இது பண்ண மாட்டேன். சரி ஓகே நெக்ஸ்ட் வீக் மேலே எல்லாரும் அடுத்த வாரத்துலேயே கல்யாணம் வச்சுக்கிறீங்க, ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி கூட வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது.
ஸோ இந்த டைமில் நீங்கள் காலேஜெல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டிலே உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது அங்கே போகிறதுக்கு, அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் வந்துட்டு இங்கே பாரு அதெல்லாம் இல்லை நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. சாராவும் நான் இருக்கலடி வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதனால நீங்கள் போகல அப்படின்னா சாரா தனியாக இருப்பாள். அதனாலே அவளுக்காகவே நீங்கள் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. காலேஜ் போகிறப்போ எல்லாரும் வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது எல்லாரும் தப்பாக தானே பேசுனாங்க அப்படின்னு. அதனாலே உங்களுக்கு ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் கிளாஸ் பசங்களாம் யாருமே உங்களுக்கு தப்பாக பேசல. ஸோ மற்றவங்க அங்கங்கே சும்மா அப்படி பேசுவாங்க. அதுக்கே நீங்கள் கை எடுத்துக்கிட்டீங்க. ஸோ இவங்களாம் வந்து நீங்கள் பாரு என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்புறம் கையெடுத்தியாமாவே ரத்தம் வந்துச்சா சரி ஓகே ரத்தம் வந்தால் நிறைய ஜூஸ் குடி சரியாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ நல்லா ஸ்போர்ட்டிவாக சும்மா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகுறீங்க. இவங்க கொஞ்சம் நல்லா பேசுங்காட்டிக்கும் இப்போது ஜிமின் தான் வராரு. ஸோ ஜிமின் கிளாஸ்க்குள்ளே வரும்போது நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு வந்துட்டு எல்லாருமே டூர் போகிறோம். ஸோ இன்றைக்கி நைட்டு எல்லோரும் இங்கே தான் இருக்கணும். போயிட்டு இப்போவே உங்களுக்கு லீவ் விடுறோம். போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் என்ன எடுக்கணுமோ எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. அதுக்கு தான் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க போல் காலையிலேருந்து. நீங்கள் தான் 2 நாள் காலேஜ் விளையாட சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் தெரியல. ஸோ சாரா வந்துட்டு நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன்டி உனக்கு வந்து இப்போ பேக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லவும் கிளாஸே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் எனக்கு என்னடி சர்ப்ரைஸ் நீங்கள் கேட்குறீங்க. அதுவா அது ஒரு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு சாயந்தரம் போல் வராங்க. ஸோ நீங்களும் சாராவும் வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நைட் டைமில் பஸ் கூட வந்துருச்சு. ஸோ பஸ் வந்ததுக்கப்புறமா எல்லோரும் பஸ்க்கு ஏறுவாங்களா அது மாதிரி தான் நீங்கள் ஏறப்ப தான் பார்க்குறீங்க. சீனியர் எல்லாமே வந்திருக்காங்க. சாரா இங்கே பாரு சீனியர்லாம் இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு கேட்கும். அவங்க என்ன மனுஷன் தானே ஏதோ சும்மா பேய் பார்க்குற மாதிரி பயப்படுற அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லடி நான் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப வாய் மூடிட்டு ஏறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு வண்டி ஏற்றி விடுறா. ஸோ நீங்கள் போய்ட்டு ஒரு சீட்டில் உட்காடுறீங்க. ஆனால் சார் வந்துட்டு பக்கத்து சீட்டில் போய் உட்காரா. அங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே எங்கே போகிற அப்படின்னு ஒரு வாய்ஸ் திரும்பி பார்த்தா ஜிமின் தான். அதுவா ப்ரொஃபஸர் சாரா அங்கே உட்காந்துருக்கா அது அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சாரா அங்கே தான் உட்காருவா. நீ இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. தனியாவா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ நீங்கள் ப்ரொஃபஸர் யாராவது சொல்ல போகிறாங்க சீனியர்லாம் வந்திருக்காங்க ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க. வரட்டுமே அதனால் என்ன நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம வேலையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெண்டு லைட்டாக கண்ணடிக்கிறாரு. ஐயோ ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வெக்க வேறு வருது. ஆனால் பயமாகவும் இருக்குது. அப்படி உட்காந்துருக்கப்போ சாரா வந்துட்டு ஓடி போயிட்டு ஒரு பொண்ணு இழுத்துட்டு வரா. சீனியர் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கூப்பிட்றா. யாருன்னு பார்த்தா அதான் அந்த மேலாமினிக்கு சீனியர் தான். அவள் வந்துட்டு சீனியர் எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்க தெரியுமா வாங்க வாங்க நான் உங்கள் கூட வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உங்கள் சீட்டு பக்கத்துலான்னு சாரா உட்காந்துருப்பா. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அவளை பிடிச்சி உட்கார வைக்கிறா. அவங்களுக்கு பயம்னா பயம். அவள் இந்த பக்கம் தெரியும் பார்த்தா ஜிமினும் கூட உட்காந்துருக்காரு. அவளுக்கு அப்படி வயிற்றுச்சலாக இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது. அதுக்கப்புறம் கண்ணதை தடுத்துட்டு இங்கே வலிச்சா இங்கே வலிக்குதா அப்படின்ட்டு சும்மா இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ரொஃபஸர் கம்முங்க அந்த அக்கா முறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அவள் கிடக்கிறா பைத்தியக்காரி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து கேட்குது. இது நான் பைத்தியக்காரியா இருடா உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சம கடுப்பில் உட்காந்துருக்கா. சாரா வேறு சும்மாவே இருக்காமல் சீனியர் இங்கே பாருங்களேன் அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவை காட்டுறா. ஸோ அந்த ஃபோட்டோவில் ஃபுல்லாகவே நீங்கள் ஜிமின் 2 பேர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதை பார்க்க அவளுக்கு எரிச்சலாக வருது. சீனியர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அன்னைக்கு என் ஃப்ரெண்டை யாரோ வந்துட்டு ரூம்குள்ளே போட்டு பூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாருன்னே தெரியல கண்டுபிடிக்கணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவகிட்டே போய் கேட்குறா. ஸோ அவள் சாரா வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. உடனே வந்துட்டு சீனியர் உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க மேலே டவுட் இருக்குது ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல கன்ஃபார்ம் பண்ண அவ்வளோதான் நான் வந்துட்டு கண்டிப்பாக நானும் என்னோட ப்ரொஃபஸரை சேர்ந்து அவளை போட்டு தள்ளிடலான்னு இருக்கிறோம். அவள் வேறு யாரும் கிடையாது ஏதோ உங்களோட கிளாஸில் தான் இருக்கா அது இல்லாமல் இந்த பஸ்ஸில் தான் இருக்கா. அவளை போட்டு தள்ள தான் நாங்கள் வந்துட்டு இந்த டூரே பிளான் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறோம். இவளுக்கு பயமாயிருச்சு. இவ்வளோ நேரம் கோவம் அதுக்கு இப்போ பயமாயிருச்சு எது போட்டு தள்ள போகிறீங்களான்னு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாருனா சும்மா அவங்களோட கண்ணத்தை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்காரு. காதை பிடிச்சி கிளி வச்சுட்டே இருக்காரு. அச்சோ நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க. சில பேர் இருக்கிறாங்க பாரு அப்படியே பார்க்கறதுக்கு வேக் மாதிரி இருக்கிறாங்க ஆனால் நீ பாரு அப்படியே நினைச்சிட்டு இருக்காரு. ஓகேவா இதெல்லாம் கேட்டு அவளுக்கு செம கடுப்பாகுது. இந்த பக்கம் திரும்பலான்னு திரும்பினா இவ சாரா அவன் சீனியர் அது இல்லாமல் நாங்கள் எப்படி கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிறோம் தெரியுமா அது மவுண்டன் தானே. ஸோ அந்த ஹில்ஸ் மேலே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து ஒரே ஓசத்தடி இல்லாமா இல்லை கட்டி வச்சு அப்படியே காட்டை எடுத்து சூடு வச்சு டார்ச்சர் பண்ணி கொள்ளலாமா இல்லை இருட்டில் எங்காவது போட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே கட்டி வச்சுட்டு போயிட்டா யானை வந்து மிதிச்சு கொண்டுரும். இவளுக்கு சமயம் பயமாகுது. இந்த பக்கத்துலனா ஜிம்மி உங்களை கொஞ்சிறதும் அந்த பக்கத்துலனா அவள் பயப்படுத்துறதும் அவளால் அங்கே உட்காரவே முடியல. ஒரு வழியாக எல்லோரும் வந்துட்டு போயாச்சு அந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு சும்மா அந்த வியூ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு வியூ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சாரா அந்த புள்ளியை விடவே மாட்டேங்கிறா. அவள் கூடயே தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவளை எங்கே போனாலும் கூட்டிகிட்டே திரிட்டா. அவளால் முடியல. இங்கே பாரு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நீ எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் இல்லை நீங்கள் என் கூட தான் இருக்கணும் நான் எவ்வளோ ஆசையாக வந்து தெரியுமா நீங்கள் தான் எனக்கு வந்துட்டு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லவும் எது அப்படிங்கிறா. அது வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இங்கிலீஷ் வரலங்க சீனியர் ஆனால் தான் நீங்கள் எனக்கு ஒரு முன்னோடி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்னவோ ஆனால் ஆளை விட எனக்கு 10
டென்ஷன் ஆகுது, நீ என் கூட இருக்காத அப்படின்னு அவ சொல்ல, ஆஹா நான் உன் கூட தான் இருப்பேன், நீங்க எனக்கு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இவ தெரிஞ்சு பண்றாளா இல்லை தெரியாம பண்றாளான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஒரு இடத்த கை காட்டி, சீனியர் எனக்கு அங்கே உங்கள் கூட நின்று அந்த வியூ பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதை பார்த்தா அப்படின்னா மேலே மலை உச்சி, இவளுக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை இங்கே நிற்க வச்சு தள்ளி விட்டுருவாளோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சொல்லியிருப்பாள் மலை மேலே நிற்க வச்சு தள்ளி விடலாமா அப்படிங்கும்போது, அதனால பயப்படுறா. வாங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கை இப்படி சார் தண்ணிட்டு போ, நான் வரமாட்டேன் அந்த பிள்ளை கத்திட்டு இருக்குது. ஐயோ சீனியர் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்கள் கூட்டி போய் தலைவா போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கிறான்னு அவளுக்கு பயம். அப்படியே கூட்டி போயிட்டு நிற்க வைக்கிறா. அவள் அப்படியே உயிர் கையில் பிடிச்சி தான் நிற்கிறா, அந்த கம்பி கெட்டியே பிடிச்சிருக்கிறா. என்னாலும் சரி நான் விழ மாட்டேன் அப்படின்னு. இந்த பக்கம் கரெக்டாக ஜிமின் நீங்கள் 2 பேரும் அங்கே நிற்கிறீங்க. ஸோ இப்போ தான் அதை நோட் பண்ணுறா. என்ன பண்ணுறா அப்படின்னா, அவள் வந்ததுக்கப்புறம் வேணுனே வந்துட்டு உங்களால் பின்னாடி இது டைறது கணத்தில் இதே கரைச்சி மல்ல சொல்லு அவளுக்கு அந்த சத்தமே இரிட்டேட் ஆகுது. திரும்பி பார்த்தா ஜிமின் நீங்கள், அவ்வளோதான் அவளுக்கு வெறியா இதை பார்க்கறதுக்கு இதில் வந்து செத்து கூட போயிடலாம் போலையே அப்படியெல்லாம் தோணுது. அப்படியே சாரா என்னங்கன்னா, என்னங்க சீனியர் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து செத்தலான்னு தோணுதோ அப்படின்னு கேட்கவும், என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க சீனியர் அது வந்துட்டு இந்த வியூ பார்த்தா அப்படியே வந்துட்டு இங்கேருந்து குதிச்சா கூட சாக மாட்டோம் அப்படி ஃபீல் ஆகுதான்னு கேட்டேன் அப்படிங்கிறா. ஸோ அந்த சீனியர் பொண்ணுக்கு செம்ம பயமாக இருக்குது. இப்படியே தான் அந்த நாள் ஃபுல்லாகவே அவளை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறா சாரா. இந்த பக்கம் ஜிமின் வேணே வெறுப்பேற்றிட்டே இருக்காரு. நீங்கள் ஒன்றுமே ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்காது, ஆனால் போக போக உங்களுக்கே வந்து ஒரு மாதிரி சென்ஸ் ஆயிருக்கும், என்ன இது ஏதோ வந்துட்டு வேணே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. இவள் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, சாரா ஒரு பெரிய கட்டை அது வந்துட்டு அந்த ஃபயர் கேம்ப் வைப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபயர் கேம்ப்லேருந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து, ப்ரொஃபஸர் இது ரெடி ஓகே தானே எல்லாமே பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா. அதுவும் பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டு அந்த பிள்ளைய. அவளுக்கு இன்னும் பயமாக இருக்குது, ஏன்னா வந்துட்டு கட்டையில் சூடு வச்சு அவளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்கல்ல. ஒருவேளை இப்போ மலையிலேருந்து தள்ளிவிட முடியலன்னு சொல்லிட்டு கட் போகிறாளோ அப்படின்னு அவளுக்கு பயமாக இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த பொண்ணு இருக்குல்ல, ஸோ அந்த பொண்ணு கண்ணு முன்னாடி கொண்டு போயிட்டு மூஞ்சிட்டு கொண்டு போயிட்டு, சீனியர் நான் சொன்னேன்ல எல்லா பிளானும் ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நான் வரமாட்டேன் என்ன இதை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. ஸோ சார் வந்துட்டு, ஐயோ சீனியர் வாங்க எல்லாமே ரெடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஏய் இல்லை நான் வரமாட்டேன், நீ வேணா போய்க்கோ, நான் வரமாட்டேன் அவள் பதறா. ஸோ இந்த பக்கம் ஜிம் இருந்துட்டு, இங்கே பாருமா சீக்கிரம் வாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ எல்லாருமேனா சாரா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2 பேர் மட்டும் கூப்பிட்றாரு. இல்லை ப்ரொஃபஸர் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் பயப்படுறா, ரொம்ப பயந்துக்கிறா. ஏன்னா வந்துட்டு கொண்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு. ஸோ இப்போ சாரா வந்துட்டு ப்ரொஃபஸர் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை இருக்குல்ல, அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த கட்டை தூக்கி போட கரெக்டாக அவர் கேட்ச் பிடிச்சிக்கிறாரு. ஓகே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு எதுனே புரியல, எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க, எதுக்கு அந்த கட்டை ஒன்றுமே தெரியல, ஆனால் ஏதோ வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த குண்டு கட்டை கட்டி தூக்கிட்டு உப்பு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறா சாரா. அவ வந்துட்டு ஐயோ விடுன்னு கத்திட்டே இருக்கிறா. ஐயோ சீனியர் வாங்க சீனியர் இது எவ்வளோ நாள் பிளான் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அடியே என்ன கொள்றதுக்கு என்னையே இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறாளே, அது என்கிட்டயே சொல்கிறாளேன்ட்டு அவளுக்கு பயம். கரெக்டாக கொண்டு போய்ட்டு ஒரு மலை உச்சி மேலே நின்றுட்டு, இப்போ வந்துட்டு எல்லாமே ரெடியா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ப்ரொஃபஸர் ஆல் செட் அப்படின்னு சொல்லவும், வாயாடி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கட்டையை வந்துட்டு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, ப்ரொஃபஸர் எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஜிமின் சாரா 2 பேரும் சேர்ந்து, இங்கே பாரு வயன் இதை நீ தான் பண்ணணும், ஏன்னா நீ தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு புரியல, இல்லை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், முடியும் நாங்கள் நம்புகிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் அந்த சாரா கால அவள் வந்துட்டு அந்த பொண்ணு கால சீனியர் பொண்ணு அவளை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி நிற்கிறா. ஸோ இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு உங்கள் கையில் அந்த கட்டையை கொடுத்து போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவ்வளோதான், அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளையே இவன் பிடிச்சிருக்கா, இவங்க நம்ம கையில் கட்டை கொடுக்குறாங்க, அது எரிஞ்சிட்டு இருக்குது அந்த கட்டை வேற. அதனால ப்ரொஃபஸர் பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லவும், போ நீ முன்னாடி போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி அதாவது பின்னாடி இருந்து உங்களை பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் தான் முன்னாடி தள்ளி தள்ளி நடக்க வைக்கிறாரு. நீங்கள் நடக்கவே மாட்டேங்கிறீங்க, பயந்துக்கிறீங்க. அப்படி நீங்கள் முன்னாடி வர இந்த பக்கம் சாரா தான் அவ்வளோதான் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறா. ஸோ அதனால் பயந்துட்டு பின்னாடி போயிட்டே இருக்கிறா. இது பார்த்தாம மேடம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாரா மேடம் கையில் வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி வச்சிருக்கா. ஸோ அதை வந்துட்டு லைட்டாக அப்படி தட்டி விடுறா அந்த சீனியர் பொண்ணு மேலே. உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு புகையாக இருக்குது. அவள் இப்படி இது மாதிரி லைட்டாக கையெல்லாம் இந்த தூசி தட்டுற மாதிரி பண்ணுவாள், அந்த மாதிரி பண்ணவும், அதுவா இது வந்துட்டு எப்படி சொல்கிறது சீனியர், இது ஒரு சின்ன மேஜிக் மாதிரி, எப்படின்னா இது மேலே நெருப்பு பட்டா கப்புன்னு பற்றிக்குமா அப்படின்னு சொல்கிறா. இது கப்புன்னு பற்றிக்குமா, அவள் கையில் நெருப்பு இருக்குது, அப்போ இது என் மேலே போட்டிருக்கா, அப்போ கன்ஃபார்மாக நம்ம கொள்ள தான் போகிறாங்க. அவ்வளோதான் அவளுக்கு சம பயம் ஆயிடுச்சு. அப்படி பின்னாடியே போயிட்டு இருக்கிறா. ஸோ நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்களை முன்னாடி தள்ளிட்டே இருக்காரு ஜிமின். ஜிமின் வந்துட்டு உங்களை அவகிட்டே தள்ளிட்டாரு. ஸோ கிட்ட தள்ளிட்டதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. உடனே வந்துட்டு வைன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோ, நான் பண்ண தப்பு தான், சாரி வைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அது வந்துட்டு சீனியர் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ப்ளீஸ் எதுவும் சொல்லாத, நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், உன்னை வந்துட்டு அந்த மாதிரி அடிச்சிருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் அந்த ரூமில் போட்டு பூட்டிருக்கக்கூடாது, அதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரி எதுவுமே நான் வெளியே போட்டிருக்கக்கூடாது, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, சாரி நான் பண்ண தப்பு தான், ப்ளீஸ் அதுக்காக என்னை கொண்டுறாதீங்க, நான் திருந்திட்டேன், நான் எதுவுமே அது மாதிரி பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு ஜிமின் சாரை லவ் பண்ணேன், ஸோ அதனால தான் ஒரு கோவத்தில் இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டேன்,
பட் நான் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க, சாரி, இதுக்கு மேலே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஜிமின் சாரா 2 பேரும் அப்படியே அவளே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறீங்க, சாராவை திரும்பி பார்க்குறீங்க. ஏதோ அவங்களோட சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அட பாவீங்களா, அவளை இந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எந்திரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கூட போய் பொலைட்டாக பேசுறீங்க. அவள் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் தெரியாம தானே பண்ணீங்க, அது வந்துட்டு சாரி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவள் அப்படி பார்க்குற, நீயே சாரி கேட்குற, நான் தான் சாரி கேட்கணும், சாரி மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட லிட்ரலி உங்கள் காலையே விழுந்துட்டா. நீங்கள் வந்துட்டு ஐயோ சீனியர் எல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, என்னை விட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் எந்திரிச்சு போங்க சீனியர் தான் அப்படின்னு நீங்கள் பாவமாக பேசவும் அவள் வந்துட்டு இப்போதான் அவளுக்கு இவ்வளோ கூட பயந்துட்டு தான் பேசியிருப்பா, சாரி கேட்டிருப்பா. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறமா அவளுக்கு இப்போதான் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் ஆகுது. சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணை போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த பசங்களை தப்பாக பேசியிருப்பாங்கல்ல, அது கூட இவ வச்ச ஆளுங்க தான். அதனால வந்துட்டு எல்லாமே அவளுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகும். இப்போ எல்லாமே சொல்லிட்டா. ஸோ எல்லாமே பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளே வந்துட்டு அந்த வீடியோலாம் இவ தான் அனுப்பியிருப்பா. அது எல்லாமே தப்பு என் மேலே தான் வந்து அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு டைப் பண்ணி எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் அவளே போட்டுட்டா. ஸோ எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் இவ தானா அப்படிங்கிற மாதிரி அவள் மேலே கொஞ்சம் பேடாக தான் பேசுகிறாங்க. பட் இருந்தாலும் அவள் அதுக்கு டிசர்வ் தானே அப்படிங்கிற மாதிரி அவள் கொஞ்ச நாள் காலேஜ் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறா. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கார்ட்டை கையில் கொடுத்து போக சொல்கிறாரு. அவளுக்கு பயமாக இருக்குது. எங்க ப்ளீஸ்ங்க, நான் தான் சாரி சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சாரை பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு சீனியர் பயந்துட்டீங்களே, நாங்கள் தான் சொன்னால எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னு, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஜிமின் வந்துட்டு உங்கள் கண்ணை பற்றி கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஒரு மாதிரி கட்டை இருக்குல்ல, அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வைக்க சொல்கிறாரு. நீங்கள் வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த பக்கமாக அதாவது திருப்பி நிற்க வச்சு கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. அது அப்படியே ஒரு மாதிரி பட்டாசு ஓகேவா, கிராக்கர் ஓகே. ஸோ அந்த கிராக்கர்ஸ்லாம் அப்படியே அழகாக வெடிக்குது. வெடிச்சா வயனை லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. ஸோ சாரா இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு பின்னாடி ஒரு சைடில் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு கேக் மாதிரி வச்சிருக்காங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வரா. ஸோ எடுத்துகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு ஹாப்பி பர்த்டே வைஃப் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு பர்த்டே அந்த அன்னைக்கு அது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் டிப்ரெஷன் இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, அது இல்லாமல் இவளை வந்து சாரி கேட்க வைக்கணுக்காக தான் 2 பேர் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வழி எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, கேக் கட் பண்ணிவிட்டு அதான் அந்த சீனியர் பொண்ணுக்கு ஒன்று கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சாராக்கு என்னவோ தெரியல, அவள் கூட அந்த மாதிரி பேசி பேசி இப்போ அவளை வந்துட்டு விட்டுட்டு இருக்க முடியல. நிஜமாவே அவள் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டா. சீனியர் நீங்கள் தான் திருந்திட்டீங்களா, என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. அவள் அப்படியே கொஞ்சம் பெருந்தன்மையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கூட சேர்ந்து அவளும் வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. கேக்கெலாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஸோ செம ஹாப்பியாக போகுது அந்த டே ஃபுல்லாக. இப்போது மார்னிங் வந்துட்டு அதாவது நைட்டு 12 மணிக்கு தான் இருந்தாலும் நடந்திருக்கும். ஸோ மார்னிங் வந்துட்டு இன்னும் ஜிமின் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கல. ஸோ மார்னிங் காலையில் வந்துட்டு நேரமாக கதவை நாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கதவை வந்துச்சு நீங்களும் திறக்கிறீங்க. கதவை திறந்து ஜிமின் தான். ப்ரொஃபஸர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் வேணும்ல, ஸோ கொடுத்துட்டு போகலான்னு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. கிஃப்டா, கொடுங்க எனக்கு கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். திரும்ப அந்த குழந்தை வயசெல்லாம் வருது. அச்சோ எங்கே போச்சு திடீர்னு இவ்வளோ நாளாக இந்த குழந்தை வயசெல்லாம் வரவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அது நான் டிப்ரெஷனில் இருந்தேனா அதனால வரலை அப்படிங்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே உன்னோட கிஃப்ட் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது என்ன இந்தான்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே இல்லை, கையில் காணோம், எதையும் காணோம் அப்படின்னு எட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறீங்க. அவர் பாட்டு நின்றுட்டே இருக்காரு. உன் கிஃப்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. எங்கே இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவ்வளோ பெரிய ஆள் நிற்கிறேன், நான் என்ன பார்த்தா உனக்கு கிஃப்ட் மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் என்னை ஏமாத்துறீங்களா பர்த்டே அன்றைக்கி அப்படின்னு கேட்குறீங்க. அடிப்பாவி, நான் தான் கிஃப்ட்டுன்னு சொன்னால் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சேன், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிற, அப்போ நான் உனக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படி இல்லை, இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் எனக்கு கிஃப்ட் வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உனக்கு கிஃப்ட்டு தானே, ஃபஸ்ட்டு இந்த கிஃப்ட்டை நீ எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா அடுத்த கிஃப்ட் தரேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி உங்களால் எல்லாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நிற்கிறீங்க. நீ தூக்கலாம்ண்ணே, இந்த கிஃப்டால் ஒன்று தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அலைக்கா குண்டு கடை உங்களை தூக்கிக்கிறாரு. ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ப்ரொஃபஸர், என்னை விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல அவர் வந்துட்டு விட மாட்டேன், அடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கிஃப்ட் நீங்கள் தான் கொடுக்கணும், என்கிட்ட கேட்பீங்களா அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைட்டாக கன்னத்தில் அதை கிஸ் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐயோ இவ்வளோ தானா, எனக்கு கிஃப்ட் வேணுமே, அப்போ எனக்கு பொருளாக எதுவும் கிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஐயோ சாமி, இவன் கட்டிட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டே தான் இருப்பாரு. ஸோ தூக்கிட்டே அப்படி வந்து பாக்கெட்டில் கை விட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பாக்கெட்டில் நீங்கள் கை விடுங்க, எடுத்தால் வந்துட்டு ஒரு ரிங் பாக்ஸ் ஓகேவா. ஹை ரிங்கா, ப்ரொஃபஸர் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடியே கல்யாணத்துக்கு அப்போ இப்படி ப்ரொஃபஸர் தான் கூப்பிடுவே என்ன அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் ஆமாம் நான் உங்களை அப்படி தான் கூப்பிடுவேன், எனக்கு இதான் பழகிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவும் ஐயோ சரி ஓகே
போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. இறக்கி விடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிலாம் இறக்கி விட முடியாது, நீ அப்படி போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, கையை விட்டிங்கன்னா என்ன கீழே விழுந்துருவனே அப்படின்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம், ஓ ஆமாம்ல சரி ஓகேன்ட்டு இறக்கி விடுறாங்க. ஸோ நீங்களும் அந்த ரிங்கெல்லாம் போடுறீங்க. ஸோ ஜிம்மில் அந்த ரிங்கெல்லாம் போடுறாங்க. இப்போ வந்துட்டு சாரா அந்த ரூம்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பா போல். அப்படியெல்லாம் அந்த கான்ஃபெட்டி எல்லாம் அப்படியே வெடிச்சு இது பண்ணி ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாரும் இதில் வீடியோலாம் எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாப்பி எண்டிங் தான். ஓகே டியர்ஸ், நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா. அப்புறம் ஹாப்பி பர்த்டே டியர். உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே இல்லையா? ஸோ ஹாப்பி பர்த்டே அகைன், ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஐயோ எதுவும் நினச்சனே. நான் இந்த ஸ்டோரியை ஒரு அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு இன்னும் தெரியலடி, சுருக்கி 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 சொல்லி சொல்லி கூட ஒரு நேரத்தில் வந்து நிற்கிது. அது சரி பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சு ஓகே சொல்லுங்கள். அதுக்கப்புறமா மறந்து போகுதே. அவ்வளோதாங்க டியர். அண்ட் டியாரா குட்டி, ஹாப்பி பர்த்டே, பி ஹாப்பி ஃபார் எவர். அண்ட் எப்போவுமே வந்துட்டு எல்லோரும் உங்களை லவ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் நீங்கள் கைண்டாக இருங்க. ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட எல்லாருமே கைண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பை நல்லபடியாக ஹாப்பியாக வந்துட்டு லீட் பண்ணணும். நல்லபடியாக இருங்க, பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. அதுக்கப்புறமா ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் அது வந்துட்டு யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. ஸோ அது மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்றவங்க அதை சொல்கிறாங்க நான் அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ இருங்க. கண்டிப்பாக உங்களை பிடிச்சிருக்க ஒரு பர்சன் இருப்பாங்க. அதாவது அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாகட்டும், இல்லை ஃப்யூச்சரில் வர போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டாகட்டும், கண்டிப்பாக உங்களை மட்டும் புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் கிடைப்பாங்க. அதனால நீங்கள் யாருக்காகவும் எதையும் மாற்றிக்க வேண்டாம். நமக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படியெல்லாம் வேணாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிக்கோ அப்படி இருங்க. அதான் நீங்கள் வந்து லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க ஓகேவா. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்லுங்கள். ஓகே டியர், ஹாப்பி பர்த்டே டியாரா குட்டி, ஹாப்பி பர்த்டே. எல்லாத்துக்கும் இன்றைக்கி யாராவது ஹாப்பி பர்த்டே வேணா ஹாப்பி பர்த்டே டியர். தேங்க்யூ, டாடா.